வழியில் வாழ்வு தேடிடும் குருட்டு உலகமடா. இது கொள்ளையடிப்பதில் வல்லமை காட்டும் திருட்டு உலகமடா. தம்பி தெரிந்து நடந்து கொள்ளடா, இதயம் இருந்த மருந்து சொல்லடா. இதுக்கும் அறிவை மடமை மூடிய இருட்டு உலகமடா. வாழ்வில் எந்த நேரமும் சண்டை ஓயாத முரட்டு உலகமடா. ஒரு அமெரிக்காவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா நவம்பர் மாசம் எலெக்ஷன் நடக்கும். அதற்கு பிறகு ஜனவரி மாசம் தான் அந்த பிரசிடென்ட் வந்து பதவி ஏற்கிறார், ஜனவரி 20ஆம் தேதி. இதெல்லாம் டேட் எல்லாம் கரெக்டா அப்படியே பிக்சட் டேட்ஸ் தான் எல்லாமே. அப்ப அந்த நடுப்புற அவர் எலெக்ட் ஆன பிறகு போட்டி நடக்குது, எலெக்ஷன் நடக்குது, யாரோ ஒருத்தர் ஜெயிக்கிறார். ஜெயிச்சவருக்கு ஒரு 1.5 மாசம் நடுப்புற வந்து கேப். எதற்காக? அந்த 1.5 மாசத்துல அவரு பிரசிடென்ட் எலெக்ட்னு பேரு. முன்னாடி யாரு பிரசிடென்டா இருக்காரோ அவர் வந்து லேம் டக் பிரசிடென்ட்னு பேரு. அவர் எந்த முடிவும் எடுக்க முடியாது. எலெக்ஷன் முடிஞ்சு ஒருத்தர் ஜெயிச்சிட்டாருன்னா பவர் பொசிஷன்ல இருக்கிறவர் அவர் தோத்து போயிருப்பார். அதனால அவர் வேற எந்த முடிவும் எடுக்க முடியாது, இவர் தான் எடுப்பார். ஆனா அதுக்கு 1.5 மாசம் நடுப்புற டைம் உண்டு. அந்த 1.5 monthsல இவருக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க அமெரிக்கன் பிரசிடென்ட்டுக்கு. யாரு? அபிஷியல்ஸ். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் வந்து அதை பத்தி பிரீஃபிங் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம மேனர்ஸ். நீங்க இன்னைக்கு பிரசிடென்ட் ஆஃப் த கிரேட் நேஷன். யார் வந்து உங்ககிட்ட வணக்கம் சொன்னாலும் நீங்க எப்படி அவங்களுக்கு திருப்பி வணக்கம் சொல்லணும். இல்ல நீங்கள் உங்க தலை வந்து குனியக்கூடாது. இதெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் மெத்தட் ஒவ்வொரு வெட்டிங்கன்னு சொல்லி 2 மாசத்து 1.5 monthsல அவரை நல்லா குரூம் பண்ணிடுவாங்க. எல்லா சப்ஜெக்டை பத்தியும் கிளியரா அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ அவர் அந்த சீட்ல ஆக்சுவலா போய் உட்கார்ந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது அவருக்கு அந்த டிபார்ட்மெண்ட்டை பத்தி தன்னுடைய ஒர்க் என்ன நடக்குது நம்ம நாட்டில் அப்படிங்கிறது எல்லாமே வந்து கிளியரா தெரியும் அவருக்கு. இந்தியாவில் அந்த சிஸ்டம் கிடையாது. அது ஒரு பெரிய டிஃபெக்ட். சில ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் ஆனா செய்வாங்க. எப்படின்னு கேட்டா, ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் போட்டாங்கன்னா அந்த டிரான்ஸ்ஃபர் போறதுக்கு முன்னாடியே ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போய் பார்ப்பாங்க. பார்த்துட்டு அங்க இருக்க அஃபீஷியல்ஸ் கூப்பிட்டு சின்ன சின்ன மீட்டிங்கா போட்டு ஒவ்வொன்றும் என்ன செய்யறீங்கன்னு கேட்டு நோட்ஸ் எடுத்துக்கிட்டு வருவாங்க. ஒரு 1 week அந்த டிரான்சிஷன் பீரியடுக்காக. அந்த டிரான்சிஷன் பீரியடு இந்தியாவில் அந்த கான்செப்டே இல்லாம இருக்குது. ஒருத்தர் தோத்து போயிட்டாருன்னா சீஃப் மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் அவர் போயிடுவார். அடுத்து ஒருத்தர் வர அவர் ஸ்ட்ரைட்டாவே சார்ஜ் அசியம் பண்ணி நேரம் வந்து உட்காந்துக்குவார். உட்கார்ந்த பிறகு தான் கத்துக்குவார் என்ன நடக்குதுங்கிறத. இப்ப இதனுடைய விளைவுகள் என்னன்னு கேட்டா, ஒரு முன்னாடி இருக்கிறவர் தனது நாலேஜை இவர்கிட்ட பாஸ் ஆன் பண்றது கிடையாது. யூஎஸ்ஏல அப்படி கிடையாது. லேம் டக் பிரசிடென்டா இருந்தா கூட இவர் அசியூம் பண்ற வரைக்கும் அவர் தான் கையெழுத்து போட்டாகணும். இப்ப யாரு பிரசிடென்ட் எலெக்டோ அவர் டெசிஷன் எடுப்பார். யாரு ஆக்சுவலா பிரசிடென்டா இருக்கிறாரோ தோத்து போனவரா இருந்தா கூட அவர் தான் கடைசியில அப்ரூவ் பண்ணுவார் அதை. அதனால அவரு இன்டராக்ட் பண்ணுவார் இவரோட. இதுல இப்படி நாம செய்ய முடியாது, இப்படி செய்யலாம். அந்த டிரான்சிஷன் பீரியடு இல்லாம இருக்குது இந்தியாவில். அதனுடைய விளைவுகள் புதுசா வர்றவங்கல்ல, அதுவும் ஸ்ட்ரைட்டா வந்து வேற எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் இல்லாம ஸ்ட்ரைட்டா மினிஸ்டரா வர்றவங்க எல்லாம் இங்க நான் பார்த்துருக்குறோம். நாம முதல்ல இபிஎஸ் வந்தாரு, ஸ்ட்ரைட்டா சீஃப் மினிஸ்டர் ஆனாரு. இப்ப கேரளாவில் ஸ்ரீதரன் அவர் பிஜேபி எம்எல்ஏவா நிக்கிறோம். எம்எல்ஏ ஆனா நான் என்னதான் சீஃப் மினிஸ்டரா போடணும்னு கண்டிஷனோட வந்தாரு அவர், ஸ்ட்ரைட்டா சீஃப் மினிஸ்டர். அந்த மாதிரி வர்றவங்க எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் சீட்ல உட்காந்து டெசிஷன் எடுத்த பிறகு அதுக்கப்புறம் கன்சல்ட் பண்ணிட்டு இருப்பாங்க உட்காந்துக்கிட்டு. அதனுடைய விளைவுகள் அவங்களுக்கு நாட்டுல என்ன நடக்குது, அதை எப்படி வந்து ஒரு டெசிஷன் எடுக்கணும் பல தெரியறது இல்லை. அதனுடைய விளைவுகள் என்னங்கிறத பார்ப்போம். பாருங்க, இதுல மகேந்திரநாத் தாஸ் அப்படின்னு ஒருத்தர் அஸ்ஸாம்ல இருந்தாரு. அந்த மகேந்திரநாத் தாஸ் 2 பேரை கொலை பண்ணிட்டார். ஒருத்தர் கொலை பண்ணிட்டு அவருடைய தலையை தூக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் சரண்டர் ஆனார். அதனால அவருக்கு என்ன பண்ணாங்க, கடைசியில் விசாரணை நடந்து அவருக்கு தூக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க.
96 நடக்குது அது. அந்த கொலை நடந்தது 96, 1996. தூக்கு தண்டனை கொடுக்குறாங்க. தூக்கு தண்டனை கொடுத்த உடனே கோர்ட்டுக்கு போறாங்க. அதுக்கு மேல வந்து அடுத்த கோர்ட்டு போறாரு. எல்லா கோர்ட்டும் தூக்கு தண்டனை வந்து உறுதி பண்ணிடுறாங்க. கேக்குதா நான் பேசுறது? நல்லா கேக்குதுங்க ஐயா, நல்லா கேக்குது. இப்ப சுப்ரீம் கோர்ட்லயும் கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. கன்ஃபார்ம் பண்ண பிறகு அதுக்கப்புறம் அந்த மேட்டர் என்ன பண்றாரு, கருணை மனு போடுறாரு பிரசிடென்ட்டுக்கு. அந்த கருணை மனு போடும்போது KR நாராயணன் தான் வந்து பிரசிடென்ட். ஆனா கருணை மனு அங்க ஆபீஸ்ல போய் ப்ராசஸ் ஆகிறதுக்குள்ள KR நாராயணன் போயிடுறாரு, அப்துல் கலாம் வந்துடுறாரு. அப்துல் கலாம் அதை பாக்குறாரு. அந்த கருணை மனு பார்த்துட்டு 2005ஆம் ஆண்டு 1996 கொலை பண்றாரு. அதுக்கப்புறம் கோர்ட்ல கன்விக்ஷன் தர்றாங்க. அது வரைக்கும் ஜெயிலே இருக்கார். 2005 பிரசிடென்ட் அப்துல் கலாம் கருணை மனு ஏற்றுக்கொண்டு அவருக்கு வந்து தூக்கு தண்டனை வேண்டாம்ப்பா, ஆயுள் தண்டனையா கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கம்யூட் பண்ணி ஆர்டர் போட்டுறாரு. ஆர்டர் போட்ட பிறகு இந்த அபிஷியல்ஸ் என்ன செய்யறாங்க, அந்த ஃபைலை அப்படியே வச்சுக்கிறாங்க. பிரசிடென்ட் கையெழுத்து போட்ட உடனே அந்த மினிஸ்ட்ரிக்கு போகுது, ஹோம் மினிஸ்ட்ரி. ஹோம் மினிஸ்ட்ரி என்ன செய்யணும், பிரசிடென்ட் கையெழுத்து போட்டாருன்னு உடனே அதை எக்ஸிக்யூட் பண்ணணும். ஆனா என்ன செஞ்சாங்க, ஃபைலை அப்படியே வச்சுக்கிட்டாங்க. அப்துல் கலாம் 5 வருஷம் பிரசிடென்டா இருக்கிறார். அதுக்கு அவரு வெளில போறார். பிரதிபா பாட்டீல் வர்றாங்க. பிரதிபா பாட்டீல் அவங்க 2011 அந்த ஃபைல் அவங்க கிட்ட அனுப்புறாங்க. அனுப்பும் போது அப்துல் கலாம் இதை கம்யூட் பண்ண பேஜை உருவிட்டாங்க. அப்துல் கலாம் எடுத்த டிசிஷனை காமிக்கல. அவங்க என்ன பண்றாங்க, இல்ல அவன் இதுல ஒண்ணு செய்ய எல்லா கோர்ட்டும் வந்து தூக்கு தண்டனைன்னு சொல்லியிருக்குது, அதனால தூக்கு தண்டனை தான், நான் கருணை மனு ஏற்றுக்கொள்ள முடியாதுட்டாங்க அவங்க. 2011 5 வருடங்கள் பிரசிடென்ட் ஆபீஸ்ல அங்கேயே வந்து மினிஸ்ட்ரியில அந்த ஃபைல் டிலே ஆகி அதுக்கப்புறம் 2018 டிசிஷன் எடுத்த உடனே அந்த ஃபைலை கம்யூனிகேட் பண்றாங்க. இல்ல, இவருடைய கருணை மனு நிராகரிக்கப்பட்டது, அவரை தூக்கில அது அங்க போகுது. போன உடனே அவர் என்ன பண்றாரு, மறுபடியும் பெட்டிஷன் போடுறாரு. இல்ல, நான் 1996 என்ன அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, இப்பவே வந்து 14 வருஷம், 2010 14 வருஷம் ஆகுது, 14 வருஷமா நான் ஜெயில இருக்கேன், இது 15வது வருஷம். இப்ப போய் எனக்கு வந்து மறுபடியும் தூக்கு தண்டனை கொடுத்தீங்கன்னா என்ன அர்த்தம், ஆயுள் தண்டனையும் தூக்கு தண்டனையும் கொடுக்குறீங்களே அப்படின்னாரு. அப்புறம் என்ன பண்ணிச்சு, சுப்ரீம் கோர்ட்டு அதை வாங்கி பார்த்துச்சு, என்ன ஏன் இவ்வளவு நாள் டிலே அப்படின்ட்டு. டிலே ரொம்ப எக்ஸ்ட்ரானரி டிலே இருந்துச்சுன்னா கோர்ட்டே வந்து அதை கம்யூட் பண்ணும். அப்ப கவர்மெண்ட் அட்வொகேட் ஆர்கியூ பண்றாரு, எல்லா கேஸ்லயும் நீங்க அப்படிலாம் செய்ய முடியாது, இதனால கொடூர கொலை, அதனால இவர் தூக்குல தான் போடணும்னு ஆர்கியூ பண்றாரு கவர்மெண்ட் அட்வொகேட். கொண்டு வா, ஏன் இவ்வளவு நாள் டிலே ஆச்சுன்னு அந்த ஃபைலை கொண்டு வான்னா மினிஸ்ட்ரி ஃபைலை கொண்டு கொடுக்குறாங்க. அதுல பார்த்தா இவருடைய ஆர்டர், யாரு, அப்துல் கலாம் வந்து கம்யூட் பண்ணுன்னு சொன்ன அந்த ஆர்டர் இருக்குது. அதை தெரியாம இவங்க வந்து பிரதிபா பாட்டீல் வந்து இல்ல, அவருடைய கருணை மனு நிராகரிக்கப்பட்டதுன்னு போட்ட 2 ஆர்டரும் இருக்கு. 2005, 2011 6 வருஷம் அந்த ஃபைல் வந்து அங்கேயே இருந்துச்சு. இப்போ இத செஞ்சது யார், அவ பிரசிடென்ட் வந்து எலக்ட் ஆகி வர்றார், தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களுடைய பிரதிநிதி. அவர் ஒரு தீர்மானம் எடுக்கிறார். அந்த தீர்மானத்தை செயல்படுத்தாமல் அங்க இருக்க அபிஷியல்ஸ் அவங்களுக்கு பிடிக்கல இந்த மகேந்திரநாத் தாஸுக்கு வந்து தூக்கு தண்டனை கொடுக்காம இருக்கிறத. உடனே என்ன பண்றாங்க, அந்த ஃபைலை அமுக்கிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு அந்த ஃபைல் கன்சர்ன்ட் பேஜஸை உருவிட்டு அவங்க அடுத்த பிரசிடென்ட் வந்த உடனே கையெழுத்து வாங்கி அனுப்புறாங்க. ஸோ இந்த அபிஷியல்ஸ் அவங்க நினைச்சாங்கன்னா என்ன வேணாலும் செய்யலாம். இது ஃபார்ச்சுனேட்லி இந்த கோர்ட்ல வந்து அந்த ஃபைலை வாங்கி பார்த்ததுனால இது தெரிஞ்சுது. இது டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் அது வந்திருக்குது. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்துச்சு. அன்னைய தேதியில ஹிண்டும் இருக்கு. நான் ஒரே ஒரு மட்டும் எடுத்து போட்டிருக்கேன் உங்களுக்கு பாக்குறதுக்காக. சொல்லுங்க சார். சோம வேலாயுதம் சார், ரைஸ்டு ஹேண்ட்னு போட்டிருக்கேன். ஐயா சொல்லுங்க. சொன்னாங்க. நன்றி. எனக்கு ஒரு சின்ன கேள்வி.
ஒரு பிரசிடென்ட் கையெழுத்து போட்டத 5 வருஷம் டிலே பண்ண அந்த அபிஷியலுக்கு கோர்ட் ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுத்து அங்கதான் அதான் இல்ல அங்கதான் இப்ப என்னன்னு கேட்டா அந்த ஸ்டேஜுக்கே அவங்க போகல. டிசிப்ளின் ஆக்ஷன் இல்ல, இது வெரி சீரியஸ் கிரைம். இது ஒன்னும் சாதாரண ஒரு ஃபைல வந்து டிலே பண்ணல. ஒருத்தனுக்கு வந்து தூக்கு தண்டனை கொடுக்கறத கம்யூட் பண்றாங்கன்னா இல்ல அவனுக்கு தூக்கு தண்டனை தான் கொடுக்கணும், நான் எப்படி இதை தூக்கு தண்டனை வாங்கி தர்றதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்ட்டு அந்த ஃபைலை தூக்கி ஓரத்துல போட்டு 6 வருஷம் கழிச்சு மறுபடியும் இன்னொரு பிரசிடென்ட் வரும்போது கையெழுத்து வாங்கி அனுப்புறாங்கன்னா இவங்க எப்படிப்பட்ட ஆட்கள்? என்னுடைய கேள்வி வந்து அது மட்டும் அவங்க நடவடிக்கை எடுக்கல, நடவடிக்கை ஒன்னும் எடுத்ததா தெரியல நமக்கு. இது வந்தது அவங்க கோர்ட் ஆர்டர்ல அது இல்ல, கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் இருக்குது, கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ல அவர் மேல நடவடிக்கை எடுக்க அப்படின்னு சொல்லல. பெரிய ஒரு நிலைப்பாடு நான் சொல்ல வேண்டியிருக்கு. இங்க பிரசிடென்ட்டுக்கு வந்து பிரீஃபிங் கொடுக்குறாங்கல்ல, அந்த 1.5 months சொன்னீங்களே அமெரிக்கன் பிரசிடென்ட்டுக்கு, அதுல வந்து முக்கியமான ராணுவ ரகசியங்கள் எல்லாம் சொல்லுவாங்க, மற்ற நாடுகளோட இருக்கக்கூடிய தொடர்புகள், இதெல்லாம் என்ன ஏது அப்படிங்கறத கம்ப்ளீட்டா ட்ரைனிங் கொடுத்து அவங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க ப்ராப்பரா. எந்தெந்த சிச்சுவேஷன்ல என்ன நடந்ததுன்னு ஒரு பெரிய புரோட்டோகால். அது போல ஒரு புரோட்டோகாலை இவங்க கொடுக்கலன்னா அந்த ராணுவ நிலைப்பாடுகள் எந்தெந்த மாதிரி போயிரும் அப்படிங்கிறது தான் பயமா இருக்கு எனக்கு. இப்போ ஒண்ணு இல்ல, பாகிஸ்தான்ல இருந்து இந்த கொரோனாவுக்கு ஆம்புலன்ஸ் நிறைய வந்திருக்கு. இந்த விஷயம் வந்து நம்ம இந்தியன் பிரஸ்ல ரிலீஸ் ஆச்சா என்னங்கிறது தெரியாது. ஏகப்பட்டது. அந்த இதை வந்து நான் ஐயா சேரலாதன் அவர்களுக்கு அனுப்பிச்ச அந்த வீடியோவை அவ்வளவு வந்திருக்கேன். அதாவது அவங்க வந்து ஒரு எதிரி நாடு அப்படின்னு நிலைப்பாட்டுல வந்து மாற்றணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை வந்து கொஞ்சமாவது உருவாகணுமா இல்லையா? ஒரு கருணையினால அவங்க செய்யறாங்க அப்படிங்கிறது. இது மாதிரி பாகிஸ்தான் மட்டும் இல்ல, பல நாடுகள் இது போல வர்ற விஷயங்களை மறைச்சிட்டாங்கன்னா எந்தெந்த மாதிரி போகும் உங்களுடைய நிலைமை, இந்தியாவுடைய நிலைமை எவ்வளவு மோசமா போகும் அப்படிங்கறத என்னுடைய கன்சர்ன். இல்ல உண்மை 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 உண்மை. அதாவது ஒரு நாட்டுல இந்த ரிலேஷன்ஷிப் வேற, அந்த இப்ப சைனாவோட இவங்க வந்து எனிமி கண்ட்ரின்னு தான் வச்சிருக்காங்க. ஆனா அவ்வளவு ட்ரேட் ரிலேஷன்ஷிப் இருக்கு வச்சிருக்காங்க சைமல்டேனியஸா. காஷ்மீர் பிரச்சனை இன்னும் தீரல, காஷ்மீர் பார்டர் பிரச்சனை. ஆனா சைனா வந்து அதனுடைய ட்ரேட் ரிலேஷன்ஸ் வச்சுக்கிறாங்க. அதே மாதிரி யூ கேன் ஹேவ் இட். ஏன் இப்ப இவங்களுடைய ஹோம் மினிஸ்டருடைய பையன் இருக்காரு, அவருடைய ட்ரேடிங் பார்ட்னர் வந்து பாகிஸ்தான்காரர் தான், பேப்பர்ல தான் வருது. ஏன்னா அதனால அதெல்லாம் இருக்கும்போது இதை வந்து செய்ய வேண்டிய தேவையில்லை. ஆனா இப்ப நான் என்ன சொல்றேன், ஓகே நம்ம இந்த சப்ஜெக்ட் மேட்டர்ல எடுத்தோம்னா சப்ஜெக்ட்ல ஒரு அபிஷியல்ஸ் ஒரு எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் எப்படி ஏமாத்தி தங்களுடைய விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி அவர்கிட்ட கையெழுத்து வாங்கிக்கிறாங்க. இப்ப யார் வந்து டெசிஷன் மேக்கர், அந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதியா இல்ல கவர்மெண்ட் அபிஷியலா? இதுதான் இந்த என்டையர் தீம்ல நாம தான் பாக்குறோம். இது நடந்தது. இது வந்து ஒரு பிரசிடென்ட்டையே அவரே இந்த மாதிரி ஏமாத்தி கையெழுத்து வாங்கக்கூடிய அளவுக்கு நம்ம அலுவலர்கள் புரிந்திருக்கிறார்கள் என்பதற்கு இது ஒரு இதா. அடுத்தது பாருங்க, தமிழ்நாட்டுல அது கடந்த 5 ஆண்டுகள்ல ஜெயலலிதா அம்மையாரை பொறுத்த வரைக்கும் அவங்க பீரியட்ல ஷீ நோஸ் என்ன நடந்த முதல் அது என்ன நிறைய டைம்ல இருந்திருக்காங்க. அதனால அபிஷியல்ஸ் எல்லாம் என்ன செய்யணும், எப்படி இது பண்ணணுங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். பட் மிஸ்டர் பழனிசாமி இபிஎஸ் இருக்காரு இல்லையா, அவருக்கு எதுவுமே தெரியாது. சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு ஆனதையே பத்தி அவருக்கே ஆச்சரியம், நம்மளை சீஃப் மினிஸ்டர் போட்டிருக்காங்களே என்று. ஏன்னா கிரைட்டீரியன் அது எதனால அவரை சீஃப் மினிஸ்டரா தேர்ந்தெடுக்கப்பட்டாங்கன்னா, இவங்க சசிகலா அம்மையார் வந்து அவங்கள பதவியேற்க மத்திய அரசு விடவில்லை அப்படிங்கிற சுச்சுவேஷன் உருவாக்கின உடனே அவர் எடப்பாடியை போட்டுங்களேன் அப்படின்னு அவங்களே சொன்னாங்க. அதாவது அவங்களுக்கு மோஸ்ட் லாயல் எம்எல்ஏவா அவங்க தெரிஞ்சாங்க. இவரு ஆட்சிக்கு வந்தார், என்ன நடக்குதுன்னே தெரியாது இவருக்கு. சொல்றாரு ஆட்சிக்கு வந்து ஒரு வாரத்துல இவ்வளவு கையெழுத்து 1000 ஃபைல் கையெழுத்து போட்டிருக்காருன்னு பேப்பர்ல எல்லாம் அதை ரிலீஸ் கொடுத்தாங்க. ஏன்னா சீஃப் மினிஸ்டர் வந்து எத்தனை ஃபைல் போடுறாருங்கிறத நியூஸ் ஐட்டமா வரும் வந்துச்சு. ஆனா அவருக்கே ஆச்சரியம், 1000 ஃபைல் கையெழுத்து போட்டிருக்கோம் அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாம அவர் சொல்றாரு, நான் இவ்வளவுலாம் நேரம் வேலை செய்ய வேண்டிய இவ்வளவுலாம் கஷ்டப்பட்டு படிச்சதுன்னா நான் டாக்டர் ஆயிருப்பேங்கிறாரு அவர் சீஃப் மினிஸ்டர். அவரை அவங்க பீரியடு முழுக்க அவரை எடுப்பார் கைப்பிள்ளையாக இந்த அரசு அதிகாரிகள் அவரை வைத்திருந்தார்கள். பாருங்க, இது ஜூனியர் வேடோடைய கார்ட்டூன் இல்ல, ஜூனியர் வேடோடைய அட்டைப்படம்.
அதுல என்ன சொல்லுது, ஆட்டி படைக்கும் IASகள், முடங்கியது தமிழகம், தேங்கி கிடக்கும் கோப்புகள். இது நடந்துச்சு. இது உள்ளுக்குள்ள நிறைய கதைகள் இருக்குது. இப்ப நாம அதுக்குள்ள போகல. எதுக்குன்னா, ஒரு எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ், ஒரு MLA, ஒரு MP, மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர், ஹூஎவர் இட் இஸ், அவங்களுக்கு எப்படி இந்த அபிஷியல்ஸ் கிட்ட வேலை வாங்குறது அப்படின்னு தெரியல அப்படின்னு சொன்னா, நிச்சயமாக இந்த அபிஷியல்ஸ் அவரை தான் கண்ட்ரோல்ல கொண்டு வந்துருவாங்க. அங்க நடப்பது வந்து பியூரோக்ரட்ஸோடைய ஆட்சியாக தான் இருக்குமே தவிர அந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுடைய ஆட்சியாக இருக்காது, மக்களாட்சியாக இருக்காது. 83 ஆண்டுகளுக்கு முன்னாடி 29/1/1938 அப்ப ராஜாஜி தான் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆஃப் மெட்ராஸ் பிரசிடென்சி. அப்ப அவர்கிட்ட என்ன செய்தாங்க, ஒரு ஃபைல் கொண்டு போறாங்க அபிஷியல்ஸ். அதுல 2 போஸ்ட், லோயர் டிவிஷன் கிளார்க் வேலைக்கு 2 போஸ்ட்டுக்கு வந்து அப்ரூவல் வேணும்னு சொல்லி கேட்கறாங்க அவர்கிட்ட போய். அவர் என்ன செய்யறாரு, உண்மையிலே தேவைதானா அது அப்படிங்கிறார். இல்லைங்க, ஒர்க் லோட் அதிகமாயிடுச்சு, 2 பேர் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஒரு வார்த்தை சொல்றார், கவர்மெண்ட் வேலையா, கவர்மெண்ட் சர்வீஸ்னா என்ன அர்த்தம், ஒரு கிளார்க்கா இருந்தா கூட கவர்மெண்ட் சர்வீஸ் என்ன கேட்டா, யூ ஆர் ஹேண்டிங் ஓவர் எ பார்ட் ஆஃப் த கவர்மெண்ட். ஒவ்வொரு கவர்மெண்ட் அபிஷியலும் ஒரு கவர்மெண்ட் அரசாங்க அதிகாரத்தில் ஒரு அளவு பங்கை வந்து அவர்கிட்ட கொடுக்குறாங்க. இது அவர் ராஜாஜி சொல்றது, யூ ஆர் ஹேண்டிங் ஓவர் எ பார்ட் ஆஃப் த கவர்மெண்ட் அந்த LDC கிட்ட. அதனால தேவை என்ன போடு, இல்லைன்னா வேண்டாம் அப்படிங்கிறாரு. இல்லை மறுபடியும் சாங்ஷன் பண்றாங்க. இப்போ ஒரு LDCயே வந்து ஒரு கிளார்க், லோயர் டிவிஷன் கிளார்க் குமாஸ்தா, அவர் வந்து ஒரு பார்ட் ஆஃப் த கவர்மெண்ட்டை அவர் வச்சிருக்காரு அப்படிங்கிறப்ப, அப்ப IAS ஆபீசர்ஸ் எப்படி, அவங்க கிட்ட எவ்வளவு பவர் இருக்கு? அந்த போஸ்ட்ல இன்றைக்கு இந்தியாவில் எடுத்தீங்கன்னா, அதாவது அரசின் உயர் பதவிகள் எடுத்தீங்கன்னா A and B போஸ்ட், அதுல அது அப்புறம் IAS போஸ்ட், இதுல இருக்கிறதுல முக்கால்வாசி பெரும்பகுதி யார்கிட்ட இருக்குன்னு கேட்டா, ஒரு குறிப்பிட்டவர்கள்ட்ட, எஸ்பெஷலி பிராமின்ஸ் கிட்ட இருக்கு. எவ்வளவு பகுதி கொடுத்துருக்கீங்க அவங்க கிட்ட? அப்ப ஒரு நாட்டில் நிர்வாகத்துல அந்த எக்ஸிக்யூட்டிவ், அதாவது அதிகார வர்க்கத்துக்கு எவ்வளவு முக்கியம் இருக்கு. அது மட்டும் இல்லாம அதை வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்பிள்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து அரசாங்கத்தை அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் வந்து அதுக்கு பொருள். பப்ளிக் சர்வீஸ்க்கு கோர்ட் என்ன சொல்லுது, சுப்ரீம் கோர்ட், இது சுந்தர் பிரசாத் திவாரி அப்படிங்கிற கேஸ்ல சொல்லுது, பப்ளிக் சர்வீஸ் மீன்ஸ் பவர் ஷேரிங். அது சும்மா அவங்களுக்கு சாப்பாட்டுக்காக வேலை பார்க்கறதுக்காக வந்து கொடுக்கப்பட்ட இது கிடையாது. அது இட் இஸ் பவர் ஷேரிங். அதனால அரசாங்கத்தினுடைய அதிகாரத்தை நீங்க ஷேர் பண்ணிக்கிறீங்க, எந்த போஸ்ட்ல யார் அப்பாயின்மெண்ட் பண்ணாலும் சரி. அதனால ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் த பேசிக் ஸ்ட்ரக்சர். பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட் இஸ் த ரெபாசிட்டரி. பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட் இஸ் ரெபாசிட்டரி ஆஃப் ஸ்டேட் பவர். அதனால அது மட்டும் இல்ல, ஒரு வேலை பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட்ல ஒருத்தர் இருக்கான்னா அவனுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் மட்டும் இல்ல, அவனுக்கு பவர்ஸும் கிடைக்குது அந்த வேலையில இருக்கிறதுனால. அதனால ரிசர்வேஷன்ஸ் மேட்டர் எல்லாம் பார்க்கும்போது ரிசர்வேஷன்ல கொடுத்தது வந்து அவங்களுக்கு அதிகாரத்தை பகிர்ந்து தருவதற்காகத்தான் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி ஜட்ஜ்மெண்ட் தர்றாங்க. இதுல அந்த அதிகார பகிர்வு எந்த அளவுக்கு இருக்கிறது என்று நீங்க பார்க்கணும்னா, அப்ப எதை பார்க்கணும், எத்தனை பேர் அந்த போஸ்ட்ல இருக்காங்க, அப்பதான் அந்த அதிகாரம் உண்மையா பகிர்ந்தது ஆகும். ஆனா இல்லைன்னா நம்ம அதிகார பகிர்வுன்னு சொன்னது வந்து உண்மையிலேயே சும்மா பேருக்கானதா தான் இருக்கும். அடுத்தது 1959ஆம் ஆண்டு சுதந்திரா பார்ட்டி வந்து ஃபார்ம் பண்றாங்க. இது வந்து ப்ரொஃபைல்ஸ் ஆஃப் கரேஜ் அப்படிங்கிற புக்ல இது வருது, இப்படி வருது. அதுல எதுக்காக அந்த பார்ட்டியை வந்து ஒரு உருவாக்குறாரு 1959 ராஜாஜின்னா, காங்கிரஸை தோற்கடிக்க வேண்டும், காமராஜரை தோற்கடிக்க வேண்டும், இதுதான் அவருடைய. அதுக்காக உருவாக்கப்பட்டதுதான் அந்த கட்சி. இதை வந்து ராஜாஜிங்கிற புக்ல ஜி நாராயணசாமிங்கிறவர் இந்த மாதிரி இதை எழுதுறாரு. அதுல ராஜாஜி மேன் வித் மிஷன்ங்கிறதுல 1967 அதனுடைய கனவு நனவாகிறது. அப்ப டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்றாரு ராஜாஜி.
எதற்காகன்னு கேட்டா காங்கிரஸை தோற்கடிப்பதற்காக. ஒரு கையில பூணூலை போட்டுக்கொண்டு நீ வந்து ஓட்டு போ வந்து டிஎம்கே ஓட்டு போடுன்னு சொன்னது வந்து ரெக்கார்ட் ஆகிருக்குது அபிஷியலா. அதை எத்தனிசிட்டி அண்ட் பாப்புலிஸ்ட் மொபிலைசேஷன் அப்படிங்கிற புத்தகத்துல நரேந்திர சுப்பிரமணியம் எழுதுறாரு. அது ஆக்ஸ்போர்ட் இந்தியா வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதுல அவ அன்னைய தேதியில 179 சீட்டு வந்து ஜெயிக்குது திமுக கூட்டணி. அதுல 137 சீட்டு வந்து திமுக மட்டும் ஜெயிக்குது. அது ஜெயிச்சு அவங்க ஆட்சிக்கு வர்றாங்க. ஆட்சி வந்தோன்னா மினிஸ்ட்ரி ஃபார்ம் பண்றதை பத்தி பேசிட்டு இருக்காரு அண்ணாதுரை. அப்ப வந்து இவர்கிட்ட அவருக்கு ஒரு ஃபோன் வருது ராஜாஜி கிட்ட இருந்து. அந்த ஃபோன்ல என்ன சொல்றாருன்னா, ரொம்ப கங்க்ராச்சுலேஷன், நல்லா ஜெயிச்சுட்டீங்க, மினிஸ்டர் நல்லா ஃபார்ம் பண்ணுங்க, நல்லா ஆட்சி நடத்துங்க, வெரி குட். ஒண்ணு அந்த சீஃப் செக்ரட்டரி போஸ்ட்டுக்கு மட்டும் ஒருத்தர் பேரை சொல்லி அவரை போட்டுருங்கிறார். சீஃப் மினிஸ்டர் மட்டும் அவரை போட்டுருங்க அப்படின்னு சொல்றாரு. இவரை ஓகே நான் யோசிக்கிறேன் சொல்லிட்டு விட்டுட்டாரு அண்ணாதுரை. அது சொல்லும் போது அண்ணாதுரைக்கு ஒரு ஷாக் அடிக்குது. மினிஸ்ட்ரியில கேட்கல அவரு, ஏன்னா மினிஸ்ட்ரி கேட்க முடியாது, கூட்டணி ஆட்சியில தனிப்பட்ட ஆட்சி இன்னைக்கு இருக்க மாதிரி திமுக ஆட்சி தான். ஆனா அதுல சீஃப் செக்ரட்டரி போஸ்ட வந்து அத எங்க டார்கெட் வைக்கிறாரு பாருங்க ராஜாஜி. நான் சீஃப் செக்ரட்டரி நான் வேண்டியது அவர் வழியா சாதிச்சுக்கிறேங்கிறாரு. என்ன பண்ணாரு, மறுநாள் காலையில பேப்பர்ல வருது, திமுகவுக்கும் கூட்டணி கட்சிகளுக்கும் இடையே இருந்த தேர்நிலவும் முடிந்து விட்டது அப்படின்ட்டார் அண்ணாதுரை. ராஜாஜி சொன்ன அந்த சீஃப் செக்ரட்டரிய அவர் போடல. ஏன்னா அண்ணாதுரைக்கு அவருக்கு தெரியும் அண்ணாவுக்கு அபிஷியல்ஸ் என்ன செய்வாங்க, அபிஷியல்ஸ் வச்சு இவங்க என்ன செய்வாங்க அப்படிங்கறதெல்லாம் அவருக்கு தெரியும். தெரிஞ்சதுனால அவரு தன்னுடைய கண்ட்ரோல்ல ஆட்சியை வச்சிருந்தார். ஆனா இவங்க ஒரு சீஃப் செக்ரட்டரி கொடுத்தா இவங்க கண்ட்ரோல்ல ஆட்சி இருக்கும், மினிஸ்டர்னு இவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. நான் ஆட்சி வந்து இவங்க ஆட்சி நடந்துகிட்டு இருக்கும், ராஜாஜியுடைய ஆட்சி. ஓகே, இப்போ 1983-84 அந்த பீரியட்ல மார்கரெட் தாட்சர் வந்து சீஃப் பிரைம் மினிஸ்டரா இருக்காங்க லண்டன்ல. அப்ப பிபிசில இந்த சீரியல் வந்துச்சு, சீரியல். அந்த இவர் தான் அந்த டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரி. இந்த பக்கத்துல நிக்கிறவர் வந்து அவருடைய டிப்டி செக்ரட்டரி, அவருடைய ஜூனியர். இவருக்கு அவர் ட்ரைனிங் தருவார். இதுதான் அந்த என்டையர் தீம். மினிஸ்டர்கிட்ட போவாங்க, மினிஸ்டர் சொல்றது எல்லாத்துக்கும் எஸ் மினிஸ்டர், எஸ் மினிஸ்டர், எஸ் மினிஸ்டர்பாங்க. ஆனா செய்யறதெல்லாம் இவங்க நினைச்சதுதான் செய்வாங்க. மினிஸ்டர் கையெழுத்து போட்டுட்டு இருப்பார். மினிஸ்டருக்கே தெரியாது, ரொம்ப நாளாகும் அவர் கண்டுபிடிக்கிறதுக்கு அது எப்படி அப்படிங்கறதுதான் இந்த அந்த என்டையர் தீம். ரொம்ப வெரி வெரி பாப்புலர் சீரியல். இதுக்கு அப்புறம் எஸ் பிரைம் மினிஸ்டர்னு செகண்ட் ஒன்று எழுதினாங்க, அது அவ்வளவு பாப்புலரா இல்ல. எஸ் மினிஸ்டர் இது ஒரிஜினல் ஃபர்ஸ்ட். அவங்க தாட்சர் அம்மையார் என்ன செய்வாங்க, மார்கரெட் தாட்சர் மற்ற வேலை நான் ஒதுக்கி வச்சுட்டு சீரியலை பார்த்துட்டு ஆமா இப்படிதான் பண்ணிருப்பாங்க. இதுல ஒருத்தர் மினிஸ்டரா வருவார். வந்த உடனே நிறைய ஃபைல் அனுப்புவார் இந்த செக்ரட்டரி. இந்த உட்காந்து கீழே உட்காந்து இவர் பாட்டு கையெழுத்து போட்டே இருப்பாரு. நைட்டு 10 மணி வீட்டுக்கு ஃபைல்ஸ் போகும். ஃபைல்ஸ் போகும்போது ஒரு 7-8 பாக்ஸ், பெரிய பெரிய பெட்டிகள், 7-8 பெட்டி போகும் இங்க வீட்டுக்கு. மூவ்மெண்ட் ரிஜிஸ்டர்ல என்ட்ரி போட்டு அப்படி அனுப்பிடுவாங்க. அங்க போகும்போது தானே சொல்லுவாங்க, அந்த கடைசி 1 பாக்ஸ் இருக்குல்ல, அது தட்ஸ் நாட் தட் இம்பார்ட்டன்ட் அப்படின்றாரு. மற்ற எல்லா ஃபைலையும் பார்ப்பாரு. பார்த்த உடனே அதுல சாங்ஷன் முதற்கொண்டு எல்லாம் இருக்கும். மினிஸ்டர்கிட்ட போகும். கையெழுத்து 12 மணி, அப்பவும் பார்க்க முடியாது, திருப்பி அனுப்பிட்டார். மினிஸ்டர் பார்த்துட்டு திருப்பி வீட்டுக்கு போயிட்டு திருப்பி வந்துச்சுன்னா கையெழுத்து போராட்டி விட ஹி ஹஸ் அப்ரூவ்ட்னு அர்த்தம். அதனால வந்து அப்ரூவ்டுன்னு எடுத்துக்கிட்டு 2 நாள் கழிச்சு பேப்பர்ல வரும், மினிஸ்டர் ஹேஸ் அப்ரூவ்ட் இட்ன்ட்டு. இவருக்கே ஆச்சரியமா இருக்கும், இதனால மினிஸ்டர் நான் பார்க்கவே இல்லை, நான் அப்ரூவ்டுன்னு வருது அப்படின்னு நினைச்சிருப்பார். இல்லைங்க, ஃபைல் உங்களுக்கு அனுப்பணும், மூவ்மெண்ட் லிஸ்ட்ல என்ட்ரி இருக்குது, நீங்க பார்த்துட்டு தான் விட்டீங்கன்னு சொன்னாங்க அப்படின்னு இவர் சொல்லிடுவார். இந்த மாதிரியே போயிட்டு இருக்கும். ஒரு நாள் என்ன செய்வாரு, அந்த மினிஸ்டர் பார்லிமெண்ட் காம்ப்ளெக்ஸ்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு மரத்தடியில இன்னொரு எம்பி நின்று சிகரெட் குடிச்சிட்டு இருப்பார். அந்த எம்பி எதிர்கட்சிக்காரரு. அவரு இவருக்கு முன்னாடி எதிர்கட்சி ஆட்சியில இருந்தப்ப அவரு இதே மினிஸ்டரா இருந்தவர். அவர்கிட்ட போய் கேட்பாரு, ஆமா நீ மினிஸ்டரா இருந்தியா, நீ எப்படி இதெல்லாம் டீல் பண்ண அப்படின்னு. அப்ப அவர் சொல்லுவாரு, யாரு உனக்கு செக்ரட்டரி யாரு, இவர் தானே, ஓகே ஓகே. அவர் வந்து தினம் பெட்டி அனுப்பும் போது 1-2 பெட்டி வந்து அது இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு சொல்றாரா, சொல்றாரு, அந்த பெட்டியை பிரிச்சு பாரு. ஆனா போய் இவரு வீட்டுக்கு போனோடனே எந்த பெட்டி இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு எடுத்து பார்த்தா அதுலதான் கவர்மெண்ட் பாலிசி டிசிஷன் எல்லா ஃபைல்ஸ் எல்லாம் அதுலதான் இருக்கும்.
கடைசியில் அந்த மினிஸ்டர் என்ன செய்வாரு, எப்படி இவரை வந்து பழி வாங்குவாரு. டிபார்ட்மெண்ட் ஆக்ஷன் எடுக்க மாட்டாரு. இவர் மேல மிக முக்கியமான செய்ய முடியாத ஒரு காரியத்தை கொடுத்துட்டு உடனே அந்த பப்ளிக்ல சொல்றாரு, see he is a very competent person, my secretary, he will do it within 24 hours, otherwise he will face the problem அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாரு. இவருக்கு அப்படியே ஷாக் ஆயிடும், தலைகீழ உட்கார்ந்து இது சொல்லிட்டு வேலை செய்வார். ஆக ஒரு மினிஸ்டர் வந்து எப்படி அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸை டேக்கிள் பண்றது அப்படிங்கிறது இந்த இதுல வந்து ரொம்ப அருமையான சீரியல். இதெல்லாம் வந்து எல்லாரும் பார்க்கணும், அந்த பாலிட்டிஷியன்ஸ் பார்க்க வேண்டிய சீரியல் இதெல்லாம். பாருங்க, இன்றைக்கு இந்தியாவில் மற்ற நாடுகள் இல்லாத ஒரு பிரச்சனை இந்தியாவில் இருக்குது. என்னன்னு கேட்டா, மற்ற நாடுகள் எல்லாம் ஒரே மொழி, ஒரே நாடு, ஒரே பண்பாடு, ஹோமோஜினஸ் நேஷன்ஸ். உலகம் முழுக்க எடுத்தீங்கன்னா ட்ரெடிஷனல் ஹோம்லேண்ட் கான்செப்ட்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஒவ்வொரு மக்களுக்கு எது அவங்களுடைய ஹோம்லேண்டோ அதுதான் அவருடைய நாடாக இருந்திருக்கிறது. எல்லாரையும் சேர்த்து போட்டு அட்மிக்சர் பண்ணி கொண்டு வரும்போது சில நாடுகள் அதுல நல்லா சக்சஸ்ஃபுல்லா இருக்கு. எந்த நாட்டுல வந்து உங்களுக்கு ஈக்குவாலிட்டி இருக்கோ அது சக்சஸ்ஃபுல் ஆகுது. இன்னைக்கு சுவிட்சர்லாந்து எடுத்தீங்கன்னா, சுவிஸ்னு ஒரு லாங்குவேஜ் கிடையாது, அந்த மொழிகள் ஒரு நாடு அது. ஆனாலும் கூட ரொம்ப அருமையான நாடா இருக்குது. காரணம் கேட்டா டெமோக்ரஸி, எல்லாரும் ஈக்குவல் ரைட்ஸ் கொடுக்குறாங்க. அங்க பேருக்கு ஈக்குவல் ரைட்ஸ் கொடுத்துட்டு உள்ளுக்குள்ள சதி வேலை பண்றதெல்லாம் அங்க கிடையாது. ஆனா இந்தியா அப்படி கிடையாது. இந்தியாவில் இந்த இன்னைக்கு ஆட்சி, இந்த நாக்பூர் கூட்டம் கேகேன்னு அமெரிக்காவில் ஒரு கூட்டம் இருக்குது, க்ளூ கிளக்ஸ் கிளான் அப்படின்ட்டு, அதான் ஒயிட் சுப்ரீமசிஸ்ட் அவங்க. அதே மாதிரி இங்க ஒரு கேகே இருக்காங்க, அவங்க பிராமின் சுப்ரீமசிஸ்ட். பிராமின் தான் உலகத்திலேயே மிகப்பெரிய உயர்ந்தவன் அப்படிங்கிற எண்ணம் இன்னைய வரைக்கும் வச்சுக்கிட்டு இருக்காங்க அதே தியரியை. அது எப்படி இது கேகேன்னு சொல்றோம், தமிழ்ல காவி கொடியோர் கூட்டம், காவி கொடி வைத்திருப்பவர்கள் கூட்டம்னு சொல்லலாம். காவி கொடியோர் கூட்டம் கேகே. இவங்க ஈக்குவாலிட்டி எல்லாம் சொல்லுவாங்க, ஆனா எல்லாம் உள்ளடி வேலை தான் செய்வாங்க. பாருங்க, மார்க்கண்டேய கட்சி யாருன்னு தெரியும், இப்ப கூட இன்னைக்கு பேசி மாட்டிட்டு இருக்கிறாரு. இவர் சொல்றாரு ஒரு ட்விட்டர்ல, பிராமின்ஸ் ஆஃப் த வேர்ல்டு யுனைட், யூ ஹாவ் நத்திங் டு லூஸ் பட் யுவர் செயின்ஸ், யூ ஹாவ் எ வேர்ல்டு டு வின், ஹரி ஓம். இது போடுறாரு, இப்படி ஒரு ட்விட்டர் போடுறாரு. தான் பிராமின், ஓகே நீங்க பிராமினா இருங்க, நீங்க பிராமினா இருக்கிறத பத்தி யாருக்கும் அப்ஜெக்ஷன் கிடையாது. ஆனா நீங்க இப்ப கிறிஸ்டினா இருக்கிறத பத்தி எங்களுக்கு அப்ஜெக்ஷன் கிடையாது. ஒருத்தர் வந்து நான் முஸ்லீம்னு சொல்றது பத்தி எனக்கு அப்ஜெக்ஷன்ஸ் கிடையாது. ஆனா நீங்க பிராமின்னு சொல்லி நீங்க தனி ரிலிஜனா இருங்க, எங்களுக்கு we don't have any objections. நீங்க பிராமின்னு சொல்லிட்டு நீ நானும் நான் பிராமின் மோர் ரைட்ஸ் இருக்கு, உனக்கு லெசர் ரைட்ஸ் சொல்லும் போது நேச்சுரலி தேர் இஸ் எ ரப். எங்களை பொறுத்தவரை வந்து ஒருத்தர் அந்த குல்லா போட்டிருக்காரு, முஸ்லீம் குல்லா போட்டிருக்காருன்னா எனக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் கிடையாது, நானும் ஒரு ஃப்ரெண்ட் தான். சிலுவை போட்டிருக்காருன்னா நானும் ஒரு ஃப்ரெண்ட் தான். ஆனா பூணூல் போட்டுட்டு வந்து என் முதல்ல நினைக்கும் போது நானும் அவரும் ஃப்ரெண்டா இருக்க முடியல. ஏன் எப்படி இருக்க முடியலன்னு நீங்க என்னை விட இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்கள் பிறவியில் உயர்ந்தவர்கள், நாங்கள் பிறவியில் தாழ்ந்தவர்கள். நீங்க அந்த தியரியை, ரிக்வேதத்தில் இருக்க தியரியை இன்னை வரைக்கும் சொல்லிட்டு இருக்கிறீங்க. 3000 ஆண்டு கால லேனேஜ் கொண்டு வர்றீங்க நீங்க. எப்படி இருக்கும்? இப்போ இவர் ஒரு ஜட்ஜு, ரிட்டையர்டு ஜட்ஜு, எந்த மெச்சூரிட்டி இருக்குது இவருக்கு? பிராமின்ஸ் ஆஃப் தி வேர்ல்ட் யுனைட் அப்படின்னா யுனைட் அகைன்ஸ்ட் ஹூம்? யூ ஹேவ் தி வேர்ல்ட் டு வின். அப்ப மத்தவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க? மத்தவங்க எல்லாம் எந்த வேர்ல்டு கிடைக்கும்? சோ ஹிந்து யூனிட்டின்னு சொல்றீங்க தவிர பிராமின்ஸ் நீங்க தனியா பார்த்து உங்களுடைய நலனை தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கும்பொழுது இந்த அதிகார வர்க்கத்துல நீங்க எத்தனை % இருக்கீங்கன்னு பார்க்க வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்குது. ஏன்னா கவர்மெண்ட் ஆபீஸ்ல வேலை பார்க்கறதுங்கிறது வந்து சோத்துக்கு வந்து சம்பளம் வாங்குறதுக்காக கிடையாது, அதிகாரத்தை செயல்படுத்துவதற்காக. அதுல நாங்க எவ்வளவு இருக்கோம், நீங்க எவ்வளவு பார்க்க வேண்டிய தேவை எங்களுக்கு கட்டாயமாக இருக்கிறது. பாருங்க, இன்னொருத்தர் இவர் சிட்டிங் ஜட்ஜா இருந்து இப்பதான் ரிட்டையர் ஆனாரு. இவர் சொல்றாரு, பிராமின் ட்வைஸ் பார்ன், பூர்வ ஜென்மத்துல அவன் நல்லது செஞ்சதுனால பிராமினா பிறந்திருக்கான். ஹி இஸ் ட்வைஸ் பார்ன் சொல்றாருங்க. சிட்டிங் ஜட்ஜா இருந்து மதுரை ஹைகோர்ட்ல, சிதம்பரேஷன் பேரு, கேரளா ஹைகோர்ட்ல இருந்தவர் சிதம்பரேஷன் பேரு. அவர் சொல்றாரு இந்த மாதிரி. அது மட்டும் இல்ல, it may be noted பிராமின்ஸுக்கு டிஃபரெண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ், கிளீன் ஹேபிட், லாஃப்டி திங்கிங், ஸ்டெர்லிங் கேரக்டர், all good qualities rooted into one is a Brahmin. A Brahmin, it may be noted, Brahmin is never communal, he is considerate, he is ahimsavadi. சொல்றாரு ஆதிசங்கரன் நாங்க பார்த்தோம் எப்படிப்பட்ட அஹிம்சாவாதின்னு எங்களுக்கு தெரியும். he loves people. இவ்வளவும் சொல்லிட்டு கடைசியில் என்ன சொல்றாரு, மற்றதெல்லாம் இருக்கட்டும், such a person should always be at the helm of affairs.
சொல்ல பாருங்க, such a person should always be at the helm of affairs for which Tamil Brahmin meets will definitely be a turning point அப்படிங்கிறாரு. பிராமின்ஸ் வந்து சுப்பீரியரா ஹெல்ம் ஆஃப் அஃபேர்ஸ்ல இருக்கணுங்கிறார் ஓப்பனா இவர் ஒரு ஜட்ஜ். அப்ப நாங்கெல்லாம் அங்க இருக்கணும். அப்ப நம்ம கேட்க போறோமா இல்லையா நம்மளுடைய உரிமைகளை? கான்ஸ்டியூஷன் ஃபார்ம் பண்றாங்க, டிராஃப்டிங் கமிட்டி, அம்பேத்கர் வந்து எவ்வளவு செஞ்சாரு எவ்வளவு தெரியும் நமக்கு. ஆனா கிரெடிட் யாருக்கு தெரியுமா தர்றாங்க? கிரெடிட் B.N. ராவுக்கு தர்றாங்க. ஜவஹர்லால் நேரு சொல்ற டெமோக்ரஸி ஹிஸ்டரியில, அதாவது கிளிம்ஸ் ஆஃப் வேர்ல்டு ஹிஸ்டரியில டெமோக்ரஸி வந்து மோரார்லெஸ் ஆரியர்கள் அவங்களுக்குள்ள நல்ல டெமோக்ரஸி வச்சிருந்தாங்க. அவங்களுக்குள்ள நான் சுப்பீரியர் நீ இன்ஃபீரியர்னு அவங்களை ஒத்துக்க மாட்டாங்க, ஃபைட் பண்ணுவாங்க. ஆனா அவங்களுடைய ஸ்லேவ்ஸ், அதாவது லோ கேஸ்ட் பீப்புள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இவங்க எந்த டெமோக்ரஸியும் எந்த ஃப்ரீடமும் தரல. அதான் நடக்குது. அவங்களுக்குள்ள அடிச்சுப்பாங்க, ஆனா 2 பேரும் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு நம்மளாம் போவாங்க. இதுல பாத்தீங்கன்னா தெரியும். சரி, ஓகே, நம்ம let us go to நெக்ஸ்ட் இஷ்யூ. இப்போ மேஜர் லெவல்ல இவங்க எப்படி இந்தியன் பாலிசி மேக்கிங்க இவங்க வந்து வளைத்தார்கள். ஆல் இண்டியா லெவல்ல பிராமணிக்கல் இன்ட்ரெஸ்டுக்கு, இந்தியாவுக்கு நலன் முக்கியமா பிராமணர்கள் நலன் முக்கியமா அப்படின்னு ஒரு பாலிசி டிசிஷன்ஸ் எடுக்கும் பொழுது ஃபாரின் பாலிசியில பிராமணர்களுடைய நலன் தான் முக்கியமா எடுத்து தான் இத்தனை ஆண்டு காலமாக டெசிஷன் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இந்திய நலனுக்கு எடுக்கல அவங்க. 1958 வருஷம் பண்டா செல்வா ஒப்பந்தம் நடக்குது. பிசி பேக்ட்னு பேர் இதுக்கு. ரீஜனல் கவுன்சில் கான்செப்ட் வச்சு அவங்க செஞ்சாங்க. ரொம்ப அருமையான அது. 2 பேரும் கையெழுத்து போட்டு ஒப்பந்தம் போட்டது. அந்த ஒப்பந்தம் செயல்பட்டு இருந்துச்சுன்னா இந்த இவ்வளவு பிரச்சனைகள் வந்திருக்காது. ரொம்ப சிம்பிள். கையெழுத்து போட்டீங்கல்ல, என்ஃபோர்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லிக்கலாம். அந்த கையெழுத்து போட்ட பிறகு இந்த ஜெயவர்தனை எல்லாம் மிகப்பெரிய கலாட்டா பண்ணி அந்த இவரையே கொன்னுட்டாங்க. அசாசினேஷன் நடந்துச்சு. பிறகு அந்த அக்ரிமெண்ட் அதோட போயிடுச்சு. அதனுடைய விளைவுகள் இன்றைய வரைக்கும் தொடர்ந்துகிட்டு இருக்குது. அப்ப இந்திய அரசு அன்னைக்கு என்ன செஞ்சுச்சு? நேரு போறார் 58ல. நேரு போறார். அங்க நேரு போகும்போது தந்தை செல்வநாயகம் அவர்கிட்ட நாங்க வர்றீங்க, நாங்க பேசணும் உங்கள்கிட்ட, எங்களுக்கு டைம் கொடுங்கன்னு கேட்கிறாரு. எப்பவுமே ஒரு ஃபாரின்ல இருந்து ஒரு டிக்னிட்டரிஸ் வந்தாங்கன்னா ஒரு நாட்டுக்கு, இந்தியாவுக்கே வர்றாங்கன்னு வச்சுங்க, மோடி பிரைம் மினிஸ்டர்னா மோடியை பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க சோனியா காந்தியும் பார்ப்பாங்க. இது கரெக்டா. ஏன்னா ஒரு கட்சியை மட்டும் பார்க்க மாட்டாங்க. எதிர்கட்சியில் யார் லீடரா இருக்காங்களோ ஆஃபீஸர் அவங்கள பாக்குறது வந்து இன்டர்நேஷனல் புரோட்டோகால் இருக்குது. அது இவர் போறாரு. போகும்போது இங்க எங்களுக்கு பிரச்சனை இருக்கு, நாங்க அவங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நேரு என்ன சொன்னாரு தெரியுமா? இல்ல, நேரம் இல்லைன்னாரு. எப்படி? அப்ப இவங்க ஒரு பிரைம் மினிஸ்டர் இங்க இருந்து ஃபாரின்ல போய் பேசும்போதெல்லாம் அவங்க இஷ்டத்துக்கு எல்லாம் பேச முடியாது. இப்ப அப்கோர்ஸ் மோடி அந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்காரு. அடுத்த வாரம் அங்க போய் யார்கிட்ட பார்க்கணும், என்ன பேசணும், எல்லாமே மினிட் பை மினிட் ப்ரோக்ராம் போட்டு இங்கன்னு கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி தான் நடக்கும். பிரைம் மினிஸ்டர்ஸ் ப்ரோக்ராம்லாம், அஃபிஷியல் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நமக்கு தெரியும். 10:05 ப்ரோக்ராம் அது ப்ரோக்ராம் ஆரம்பிக்கணும்னா கரெக்டா 10:05 மேட்டர்ல வந்து நிற்பாரு பிரைம் மினிஸ்டர். இந்தியாவில் எஸ்பெஷலி டெல்லியில விஞ்ஞான் பவன் இருக்குது. விஞ்ஞான் பவன் ப்ரோக்ராம்ஸ் நடக்கும், அஃபிஷியல் ப்ரோக்ராம்ஸ் தான். எத்தனை மணிக்கு எப்படி சொல்றாங்களோ அத்தனை மணிக்கு கரெக்டா நடக்கும். ஏன்னா பிரைம் மினிஸ்டர் எத்தனை மணிக்கு வீட்டை விட்டு கிளம்பணும், எத்தனை மணில போய் ரீச் ஆகாரு, அங்கேருந்து கார்ல எவ்வளவு தூரம் போகணும், அந்த கிலோமீட்டர் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க ப்ரிசைஸா. நான் பர்சனலா பார்த்திருக்கேன். இவர் அங்க நீங்க இவருக்கு வந்து பார்ப்பதற்கு நேரம் இல்லை அப்படிங்கிறாங்க. இதத்தான் இவர் பாக்குறாரு. யாரு லெட்டர் எழுதுறாங்க கண்ணதாசனுக்கு. கண்ணதாசன் இப்ப வந்து அதுக்கு பதில் சொல்றாரு. பதில் சொல்லி இந்த லெட்டர் எழுதிருக்காரு பாருங்க. பெருசு பண்றேன். இலங்கை சென்று திரும்பிய பண்டித நேரு அவர்களிடம் இலங்கை தமிழர் பிரச்சனை குறித்து என்ன பேசினீர்கள் என்று கேட்கப்பட்ட போது அது குறித்து பேசுவதற்கு நேரம் இல்லை என்று நேரு பதிலளித்தார். அதை அடிப்படையாக கொண்டு இலங்கை தமிழர் துயரத்தை குறித்து தென்றல் இதழில் கண்ணதாசன் எழுதிய கவிதை குமுறல் இது. அப்போ ஒரு லேடி எழுதுறாங்க, இந்த மாதிரி வருவாருன்னு நாங்க நினைச்சோம், பேசுவாருன்னு நினைச்சோம், பேசவே மாட்டேன்ட்டாருன்னு தமிழ் பெண் ஒருத்தங்க எழுதுறாங்க கண்ணதாசனுக்கு. அதை பார்த்துட்டு இவர் எழுதுறது, தோழி நின் கடிதம் கண்டேன், துவண்டது நெஞ்சம் ஐயோ, ஈழவர் நாட்டில் நீயும் இன்புறும் கணவர் தாமம் ஆழியாய் அலைகள் மோத அழிவதை எண்ணும் காலை பாழுமை தமிழர் நாட்டின் பாவத்தை நினைக்கின்றேன் யான். படை கொண்டு மோதி வென்ற பாண்டியர் ஈழ நாட்டில் விடை கொண்டு திரும்பிடாமல் வேரூன்றி நின்றிருந்தால்
கடை தாவி குதிக்கும் இந்த காடையர் வாழ்க்கை என்று நடை தேய்ந்து போயிருக்கும் நம்மவர் செய்தாரில்லை. இங்கேருந்து பாண்டியர்கள் ஜெயிச்சுட்டு போய் அங்க விட்டுட்டு வந்துட்டாங்க. அது இந்தியா முழுக்க செஞ்சாங்க. இங்கேருந்து நார்த்துக்கெல்லாம் போனா ராஜேந்திர சோழன்னா அங்கேயே செட்டில் ஆகல, எல்லாம் திரும்பி வந்துட்டாங்க. ஆனா நார்த்ல இருந்து மற்ற ஸ்டேட்ல இருந்து இங்க வந்தவங்க எல்லாம் இங்க செட்டில் ஆயிட்டாங்க. ஏன்னா அந்த கிளைமேட், அந்த குளிர், அந்த வெயில் எல்லாம் பார்த்துட்டு இது வேணான்னு விட்டு வந்தாங்க நம்ம ஆளுங்க. ஆனா மற்றவங்களுக்கு அப்படி இல்லை. அது சொல்றாரு, இந்த மாதிரி அவங்க போய் அங்கேயே தங்கி இல்லை இருந்தாங்கன்னா இன்றைக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. இலங்கையை வென்ற பின்னர் ராஜராஜனும் திரும்பி இலங்கிடும் சோழ நாட்டுக்கு ஏன் வந்தான் ஈழ மண்ணில் துலங்கிடும் கொடி என்னாலும் சோழரின் கொடியையாக விளங்கிடச் செய்திடாமல் விட்டனன் தவறே செய்தான். இதெல்லாம் சொல்லிட்டு சொல்றாரு, இந்த நேரு சொல்றார், செல்வமே சிங்க நாட்டார் சிந்தையை கலைப்பதற்கு வல்லவர் நேரு என்றும் வழி அவர் சொல்வார் என்றும் எல்லோரும் நம்பியுள்ளார் என்று நீ எழுதியுள்ளாய். சொல்லாதே உலகம் சுற்றும் சூரருக்கு இதுவா வேலை. யாரு? நேருவே சொல்றார் கண்ணதாசன். சொல்லாதே உலகம் சுற்றும் சூரருக்கு இதுவா வேலை. அரசியின் விருந்தும் பண்டா அமைச்சரின் தோளும் லோக அரசியல் பேச்சும் பெண்கள் ஆட்டமும் கீதம் பாடும் அரசியின் சிரிப்பும் எங்கும் சல்லாப கூத்தும் கண்டு வருபவர்க்கு உனது அன்னை வாழ்ந்தென்ன மடிந்தாளன். என்னையான் சொல்வேன் வாழும் 20 லட்சம் பேரும் என்னவர் எனது மூச்சு இழை விரித்து எடுத்த பாகம் அன்னமே வருந்த வேண்டாம் அழிவது தமிழே என்று சொன்னவர் அழியுமாறு துவக்குக போரை வெல்வோம். இது கண்ணதாசன் அன்னைக்கு எழுதின பாடல். இப்போ 1958 நடக்குது. 58 தமிழர்களுக்கு அந்த பிரச்சனை இருந்துச்சுன்னா இந்த பிரச்சனைகள் வந்திருக்காது, நேரு செய்யல. அதே 1965 இந்தியா பாகிஸ்தான் போர் நடக்குது. அந்த போர் நடக்கும்போது இலங்கை என்ன செய்யுது? பாகிஸ்தானுக்கு ஆதரவு தருது. ஆனாலும் அதற்கு பிறகும் இந்திய அதிகாரிகள் இலங்கைக்கு தான் சப்போர்ட் பண்ணாங்களே தவிர சிங்களர்களும் சப்போர்ட் பண்றாங்களே தவிர தமிழர்களுக்கு சப்போர்ட் பண்ணல. அங்க 1964 இவர்கள் எல்லாம் இலங்கை தமிழர்கள் இல்லை, இவங்களை நீங்க எடுத்துக்கன்னு சொல்லி மலைத்தோட்ட தமிழர்களை வெளியேற்றும் போது நான் ஓகே நாங்க எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. உலகத்திலேயே மிகப்பெரிய நாடு கடத்தும் சட்டம் இது. இந்த மாதிரி எங்குமே நடந்ததில்லை. அது தனி கதை. ஃபிஜியில இவங்க என்ன செஞ்சாங்க, நார்த் இந்தியன்ஸ் பீகார்ல இருந்து ஃபிஜிக்கு போனப்ப என்ன நடந்தது, அதற்கு முன்னாடி இலங்கைக்கு மலைய தமிழர்கள் போனப்ப அங்க என்ன இவங்க என்ன நடந்து பாத்தீங்கன்னா ரெண்டுக்கும் இந்தியன் கவர்மெண்ட் என்ன மாதிரி நடவடிக்கை எடுத்து பாத்தீங்கன்னா நெஞ்சு குமுறும். அவ்வளவு பெரிய கொடுமைகள் செய்தார்கள் மத்திய அரசு அதிகாரிகள் செய்தார்கள். இது பொலிட்டிக்கல் டிசிஷன் கிடையாது. பொலிட்டிக்கல் டிசிஷன் எல்லாம் அதிகாரிகள் சொல்றதுக்கு தான் நடக்கிறது. இந்திரன் எத்தனை பேர் ஒன்னாலும் இருக்கலாம், இந்திராணி ஒரே ஆள் தான். அதே மாதிரி இந்த அரசு அதிகாரிகள் இவர்கள் தங்களுடைய விருப்பத்துக்கு எந்த கட்சி ஆட்சி வந்தாலும் தங்களுடைய விருப்பத்துக்கு அவர்களை மாற்றுவார்கள். நடந்தது 65 பாகிஸ்தான் சப்போர்ட் பண்ணது இலங்கை. ஆனாலும் இந்திய அரசு சிங்களர் பக்கம் தான் இருக்கிறது தவிர தமிழர் பக்கம் இல்லை. அடுத்தது 1971 இந்தியா பாகிஸ்தான் போர் நடக்குது. அந்த போர்லையும் இவங்க இலங்கை பாகிஸ்தான் சப்போர்ட் பண்ணது. ஆனா சிங்களர்களுக்கு தான் தொடர்ந்து இந்தியா சப்போர்ட் பண்ணுது. அதுக்கு முன்னாடி 62 இந்தியா சைனா போர். அப்ப சைனாவுக்கு ஆதரவு தர்றாங்க சிங்களர்கள். ஆனா தொடர்ந்து இந்திய அரசு சிங்களர்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணது, தமிழர்களுக்கு சப்போர்ட் பண்ணல. 65, 71, அதோட விளைவு என்னன்னு கேட்டா 1977 தேர்தலில் பிரிவினை கோரிக்கையை வச்சு தமிழ் யுனைடெட் லிபரேஷன் ஃப்ரண்ட் அமிர்தலிங்கம் அவங்க ஜெயிக்கிறாரு. அப்ப எங்களுக்கு தனிநாடு வேணும்னா மேனிஃபெஸ்டோ வச்சாங்க, அதுல ஜெயிச்சாங்க. அதை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது அப்பவும் கலைஞர் சொல்றாரு, நீங்க ஈழத்தை ஆதரிங்க. ஈழத்துக்கு இந்தியா ஆதரிச்சதுன்னா உங்களுக்கு இலங்கையில இந்தியாவுக்கு சப்போர்ட்டா ஒரு நாடு இருக்கும், அது இந்தியா ஃபாரின் பாலிசிக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாரு. இன்றைய வரைக்கும் மத்திய அரசு அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனா அதுக்கு முன்னாடி 1971 பங்களாதேஷை மட்டும் தனியா பிரிச்சு விட்டாங்க. பங்களாதேஷ் தனியா, தமிழ்நாடு இதை பிரிச்சா தமிழ்நாடு தனியா பிரியும் அப்படின்னு இவர்கள் ஒரு வாதத்தை முன்வைத்தாங்க. ஆனா வெளியில ஒருத்தர் சொல்லல. ஆனா வெளியில் அரசு வருஷத்துல கேள்விப்பட்டதான அபிஷியலா அந்த இன்ஃபர்மேஷன் வரல. ஆனா பங்களாதேஷுக்கு தனியா பிரிக்கும் போது வெஸ்ட் பெங்கால் தனியா பிரிஞ்சு போயிடும் அப்படின்னு அவங்க சொல்லல.
அது தனி. அதுல வந்து அதுக்கு இந்திரா காந்தி 1971 எப்படி எல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க. சித்தார்த்த சங்கர் தன்னுடைய மினிஸ்டர் அவரை போச்சொல்லி அங்க பங்களாதேஷ் பார்டருக்குள்ள உள்ள போச்சொல்லி அவங்க கிட்ட ஷேக் முஜிபுர் ரஹ்மான் நாங்க சப்போர்ட் தர்றோம்னு எப்படி பேச சொன்னாங்கிறதெல்லாம் ரெக்கார்ட்ல இருக்குது. அவ்வளவு எமோஷனல் சப்போர்ட் இருந்துச்சு அங்க. ஆனா இவர்களுக்கு தமிழ்நாட்டை இலங்கை தமிழர்களை பொறுத்த வரைக்கும் அன்றிலிருந்து இன்று வரை மத்திய அரசு கன்சிஸ்டன்டாக அவர்களுக்கு வந்து எதிர்ப்பாகத்தான் செஞ்சுட்டு இருந்துச்சு. இந்தியாவுக்கு எதிராக சிங்களர்கள் தொடர்ந்து செயல்பட்ட போது கூட சிங்களர்களுக்கு தான் ஆதரவை தவிர இந்தியாவுக்கு. ஏன்னு கேட்டா காரணம் என்ன? இந்திய பிராமணர்கள், இந்தியாவில் இருக்க பிராமின் பியூரோக்ரசி அவங்க பயப்படுறது சிங்களர்களை பத்தி இல்லை, அவங்க பயப்படுறது தமிழை பத்தி தான். ஏன்னா தமிழ் மொழி தான் சமஸ்கிருதம் ஒன்றும் இல்லை, இட்ஸ் அ ஹாலோ. அது தமிழிலிருந்து கடன் வாங்கி கொண்ட ஒரு மொழி அப்படிங்கிறதெல்லாம் வந்து இன்றைய வரைக்கும் உலகத்தில் நின்று நிலவி ப்ரூவ் பண்ணிட்டு இருக்குது. அதனாலதான் தமிழும் தமிழர்களையும் மத்திய அரசு அதிகாரிகள், அதாவது பிராமண இயக்கங்கள் இன்று வரை எதிர்த்து நிற்கின்றன. அதனால தமிழனுக்கு எதுவும் கிடைக்க கூடாது. இந்தியா எப்படி போனாலும் பரவாயில்ல, இந்தியன் இன்ட்ரெஸ்ட் அது செகண்டரி, பிராமின் இன்ட்ரெஸ்ட் தான் முக்கியம் அப்படிங்கிறது தான் இன்றைய வரைக்கும் மத்திய அரசு தன்னுடைய செயல்பாட்டிலே காட்டிக் கொண்டிருக்கிறது. பாருங்க, டெமோக்ரஸிங்கிறதுக்கு என்ன டிஃபைன் பண்றாங்கன்னா மினிமம் கவர்மெண்ட், மேக்ஸிமம் கவர்னன்ஸ். அதுல எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டை பெருசாக்கி நீங்க எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ண முடியாது. ஒவ்வொரு வீட்டுக்கும் கவர்மெண்ட் வேலை தருவேன்னு சொல்லி இப்ப ஏடிஎம்கே மேனிஃபெஸ்டோ கொடுத்தாங்க பாருங்க. அது எல்லாரும் நகைக்கக்கூடிய ஒரு போட்டான காரணம் இதுதான். ரெண்டாவது, டெமோக்ரஸி ஷுட் நாட் போல்ஸ்டர் எக்ஸிகியூட்டிவ் பவர் பை லிமிட்டிங் பொலிட்டிக்கல். இதுதான் மிக முக்கியமானது. எக்ஸிகியூட்டிவ் அதிகாரிகளுடைய பவர் இருக்கு இல்லையா, அதை ரொம்ப அதிகமாக்க கூடாது. ஷுட் நாட் போல்ஸ்டர் எக்ஸிகியூட்டிவ் பவர். எப்படி அதை இன்க்ரீஸ் பண்ணும்போது என்னென்ன குறையும்னா, பொலிட்டிக்கல் டிரான்ஸ்பரன்சி குறையும், ஒரு திறந்த முறையிலே ஓப்பன் மேனர்ல வந்து அவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்காது, பார்லிமெண்டரி கவர்மெண்ட் பவர்ஸ் குறையும், சோசியல் டிசன்ட், மக்கள் வந்து அவர்களுடைய மாற்று கருத்துக்களை சொல்லுவதற்கான வாய்ப்புகள் குறைக்கப்படும். அப்படி இருக்கும்போது அது டெமோக்ரஸிக்கு எதிரானது. அதனால டெமோக்ரஸிங்கிறது எக்ஸிகியூட்டிவ் பவர் அதிகம் இருக்கக்கூடாது, அதை குறைக்க வேண்டும்ங்கிறது தான். ஆனா நடப்பது என்னன்னு கேட்டா, எக்ஸிகியூட்டிவ் பவர் தான் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 1998 மார்ச் மாசம் 1998 மார்ச்ல அப்சர்வர்னு ஒரு நியூஸ் பேப்பர் இருக்குது இங்க இலங்கையில. மார்ச் 5, 1998 அதுல என்ன சொல்லுச்சுன்னு ஹிந்துல வருது. அதுல என்ன சொல்றாங்க தெரியுமா? whoever comes and goes in Delhi, யாரு வர்றாங்க யாரு போறாங்க அதிகாரத்துல அப்படிங்கிறது பிரச்சனை கிடையாது. இட் இஸ் த பிராமின்ஸ் ஆஃப் த சவுத் பிளாக் who call the shots. சவுத் பிளாக் அதாவது வெளியுறவுத்துறை, அது வந்து சவுத் பிளாக்ல தான் இருக்குது. அந்த சவுத் பிளாக்ல அங்க இருக்க பிராமின்ஸ் தான் டிசைட் பண்றாங்க. they call the shots. இது ஸ்ரீலங்கன் நியூஸ் பேப்பர், அதுவும் கவர்மெண்ட் கண்ட்ரோல்டு இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர். ஈவினிங் இங்க மாலை முரசு மாதிரி அந்த பேப்பர்ல எடிட்டோரியல்ல சொல்லியிருக்காங்க. உலகத்துல இருக்கவங்க எல்லாருக்கும் தெரியுது. ஏன்னா யாரு வந்து எப்படி யாரு ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்கிறது. ஆனா நமக்கு மட்டும்தான் தெரியல இங்கே. ஸ்லைடு வர மாட்டேங்குது. சரி, இத
பாருங்க, ராஜேந்திர திரிவேதி, இவர் வந்து குஜராத் அசம்பிளியோட ஸ்பீக்கர். இவர் சொல்றார், it is the birthright of the Brahmins to give blessings to everyone and to pray for the welfare of the whole world. குஜராத் அசம்பிளி ஸ்பீக்கருங்க 2020 ஜனவரி மாசம் சொல்றார், birthright of the Brahmins to give blessings. இது வந்து டெக்கன் ஹெரால்ட்ல வந்த நியூஸ் ஐட்டம். இவர் இன்னொன்னு சொல்றாரு, இது வரைக்கும் இந்தியாவில் 8 பேர் நோபல் பரிசு வாங்கியிருக்காங்க. அந்த 8 பேர்ல 7 பேர் பிராமின். அந்த 8வது ஆளு அபிஜித் பானர்ஜி, அவரும் கூட பிராமின் தான் அப்படிங்கிறார். 9th award person, 9th person அவரும் பிராமின் தான் அப்படிங்கிறார். இப்ப இவர்கள் வந்து சொல்ல வருவது என்ன? சரி, அடுத்தது உலகத்திலேயே முதலாக 60 நாடுகளுடைய கான்ஸ்டியூஷனை படிச்சு முதல் கான்ஸ்டியூஷன் பத்திய டிராப்ட அம்பேத்கருக்கு கொடுத்தது வந்து ஒரு பிராமின். அவர் தான் டாக்டர் BN ராவ் அப்படிங்கிறாரு. எல்லாரும் BN ராவ் தான், இது அம்பேத்கர் தான் வந்து கான்ஸ்டியூஷன் ஃப்ரேம் பண்ணா சொல்லிட்டு இருக்கீங்க, ஆனா அதை கொடுத்தது இவர் தான் சொல்றாரு. ஓப்பனா சொல்றாரு, இவர் தான் செஞ்சார். ஸோ கிளைம் வந்து இன்னைக்கு சொல்லிட்டு இருக்காங்க அம்பேத்கர் தான் வந்து அரசு சட்டம், இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அதெல்லாம் இல்லை BN ராவ் தான் மாத்திட்டு போயிடுவாங்க. இஃப் வி லீவ் இட் லைக் தட். பாருங்க, அப்ப நாமெல்லாம் எதுக்கு இருக்கிறோம்? அப்ப அந்த சொசைட்டி அது எப்படி பிராமணர்களை மட்டும் அதுக்கு உருவாக்கும், மற்றவர்களை பிராமணர்களை மட்டும் உருவாக்கும் நோபல் பரிசு வாங்குறவங்க எல்லாம் மற்றவங்களுக்கு நோபல் பரிசு கிடைக்காத வழியில் அந்த சமூகம் எப்படி சமூக அமைப்பு எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறது? அப்ப அதை பார்த்து கொண்டுதான் உட்கார்ந்து இருக்கணுமா? ஈக்குவல் ரைட்ஸா, இல்ல வாட் இஸ் த பேக்ரவுண்ட் பிஹைண்ட்? ஆர் வி நாட் டு அனலைஸ் இட்? வரலாறு முழுக்க என்ன நடந்திருக்குது? நான் பிராமின்ஸ்ல பல கேட்டகரியா பிரிச்சு அதுல சில குரூப்புக்கு வந்து கேட்பார் இல்லாமல், அவர்களை பற்றி கவலைப்படுவதற்கு யாருமே ஆள் இல்லாமல் கேனன் ஃபாடர்பாங்க. கேனன் ஃபாடர்னா துப்பாக்கிக்கு வந்து குண்டு, அந்த துப்பாக்கி குண்டுக்கு இரையாக்குவது. வேணுமா அந்த தூக்கி போட்டுக்கோ அப்படிங்கிறது. ஒன்றும் இல்லை, இன்னைக்கு இன்னைக்கு என்ன பண்ணணும், பிரச்சனை இருக்கு, கோயிலுக்கு வந்து வேண்டிக்கிட்டு ஒரு ஆடு அடிச்சு பூசை பண்ணு அப்படின்னா ஓகே அப்படின்னு ஒரு ஆட்டை கூப்பிட்டு வச்சு 10 ஆடு அடிக்கணும், 10 ஆடு அடிச்சு பூசை விட்டுருக்கான். அதே மாதிரி அந்த ஆட்டுக்கிட்ட கேட்கறது இல்லை, பொண்ணை அடிச்சு கொண்டு விடலாமான்னு. பாரதியார் சொல்வார்ல, நாயை வந்து நல்ல விலைக்கு விற்பார்கள், ஆனா நாய்கிட்ட வந்து அதுக்கு யோசனை கேட்கறது இல்லை அப்படிம்பாரு பெண் விடுதலை பற்றி சொல்லும் பொழுது. அதே மாதிரி இங்கே ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், இவருடைய அர்த்தசாஸ்திர இவருடைய காலத்துல இருந்து ரெக்கார்ட் இருக்கு ஹிஸ்டரியில, அவுட்காஸ்ட் அப்படின்னு. அவங்கள வந்து என்ன வேணாலும் செய்யலாம். நீங்க நேரம் கிடைச்சதுன்னா இன்னொரு நாளைக்கு பார்க்கலாம் அவுட்காஸ்ட்டை என்னென்ன மாதிரி எல்லாம் அது பண்ணாங்க. அவர்களுடைய மனிதர்களாவே ட்ரீட் பண்றது இல்ல, அவர்களை வந்து பலி கொடுப்பதற்கு ஈஸியா பயன்படுத்திட்டு இருந்தாங்க. அது பாருங்க, இது வந்து ஃபர்காட்டன் எம்பையர் அப்படிங்கிற புத்தகத்துல இருக்குது. விஜயநகர சாம்ராஜ்யம், அதுல கிங் வந்து நரசிம்மா ஒரு பெரிய குளம் வெட்டுறார். அந்த குளம் வெட்டும் போது அது திருப்பி அது வந்து அந்த கரை உடஞ்சுக்கிட்டே போகுது. ஏன் இந்த மாதிரி கரை உடையுது அப்படின்னு கேட்கிறார். The tank was finished and brought to completion. ஆனா 2-3 தடவை அந்த உடஞ்சிச்சு. The king asked his Brahmins to consult their idol. நீங்க வந்து சாமி கிட்ட போய் கன்சல்ட் பண்ணி என்ன காரணம் இந்த மாதிரி திருப்பி அந்த கட்டுற அணை உடையுது கேட்டு சொல்லுங்க. இவங்க போனாங்க. The Brahmin said that the idol was displeased. சாமி வந்து displeased, கடவுளுக்கு வந்து ரொம்ப அதிருப்தியா இருக்காரு. He desired that they should make sacrifice, give him a blood of men, horses, buffaloes. மனிதருக்கு நரபலி கொடுக்கணும், குதிரை பலி கொடுக்கணும், பஃபலோ பலி கொடுக்கணும். அப்பதான் வந்து கடவுள் pleased அப்படிங்கிறாங்க. As soon as the king heard this, immediately he forthwith, உடனே he commanded that at the gate of the pagoda the heads of 60 men, இந்த அரண்மனை, அந்த பகோடாங்கிறது வந்து ஒரு பில்டிங்கினுடைய பில்டிங்னு சொல்லலாம். நீங்க இப்போ பகோடாங்கிற வீடு எங்க யூஸ் பண்றாங்கன்னு கேட்டா, ஒரு மேல கூரை அமைத்த பில்டிங். எஸ்பெஷலி இதை வந்து புத்திஸ்ட் விகாரங்களுக்கு வந்து பகோடாங்கிறது யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் த கேட் ஆஃப் த பகோடா 60 men, 60 பேர் தலையை வெட்டு அப்படின்னாங்க. தலையை வெட்டினாங்க.
அண்ட் சில குதிரைகளையும் எருமைகளையும் வெட்டினாங்க. which was at once done எழுதியிருக்கு புத்தகத்துல. ஆக இங்க 60 பேர்ட்ட கேட்கல. ஏன் அதுல 60 பேர் வந்து எந்த ஜாதிக்காரங்களை வந்து கூப்பிட்டாங்க? அது ஏன் நரபலிக்கு இவங்களை மட்டும்தான் கொடுக்கணும்? அப்ப இந்த சொசைட்டி என்ன மாதிரி போயிருந்துருக்குது? சரி, இதெல்லாம் வரலாறு வந்து மறைக்கப்படுவது வந்து வரலாற்றை மறைப்பதை விட கயமே கிடையாது. வரலாற்றை மறைப்பவர்கள் என்ன செய்யறாங்க கேட்டா, வரலாற்று குற்றங்களை மறுபடியும் செய்ய நினைக்கிறார்கள். சைனாவும் கொரியாவும் மீட் பண்றாங்க, சைனாவும் ஜப்பானும் மீட் பண்றாங்க. சைனீஸ் பிரசிடென்ட் அண்ட் ஜப்பானீஸ் பிரசிடென்ட் மீட் பண்ணும்போது 2 பேருக்கும் மிகப்பெரிய வரலாற்றுல மிகப்பெரிய தகராறுகள் நடந்திருக்குது. அதே மாதிரி கொரியா, ஜப்பான். ஆனா எந்த நாடுகள்லயும் அந்த வரலாற்றை அவங்க திரிக்கல, மறைக்கல. அவன் சைனீஸ் பிரசிடென்ட் என்ன சொல்றாரு, பின்னாடி வர ஸ்லைட்ல போட்டிருக்கேன், அதை நாம ஹிஸ்டரியை திருப்பி படிக்கணும், அப்பதான் அந்த தவறுகளை மீண்டும் நாம் செய்ய மாட்டோம் அப்படிங்கிறார். ஆனா இந்தியாவில தவறுகளை மறைத்துக் கொண்டிருக்கிறார்கள், இந்த உண்மைகளை வந்து சொல்லுவதில்லை. பாருங்க, இப்ப இந்த இன்றைய தேதியில இந்த அபிஷியல்ஸ் நம்ம வச்சிருந்த வரலாறு இதெல்லாம் படிக்காத ஒரு காரணத்தினால அந்த சொசைட்டியில் நம்ம உருவாக்குற நம்ம தலைவர்களும் வந்து விஷயம் தெரியாம போறதுனால, ஒரு சீஃப் மினிஸ்டர் வரார், அந்த அவர் தான் சீஃப் மினிஸ்டரா சொல்லிக்கிறார். ஆனா அவருக்கு தெரியாம தூத்துக்குடியில வந்து துப்பாக்கி சூடு நடக்குது, எனக்கே தெரியாது, நான் வந்து டிவியில பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்றாரு. ஆனா பேப்பர் என்ன பண்றாங்க, இதுல இங்கேயும் ஒரு டயர் அப்படின்னு சொல்லி கல்கியில இவரை குற்றஞ்சாட்டி தான் அட்டை பண்ண வருது. இவருக்கே தெரியாது என்ன நடந்துச்சு. மறுபடியும் அதை நியாயப்படுத்தி ஒரு அறிக்கையை எழுதி கொடுத்தாங்க, எழுதி படிச்சாரு, அது அடுத்த விவகாரம். ஆனா அவர் வந்து he was not a participant first. பின்னாடி அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு சிச்சுவேஷன்ல வந்து அவர் தள்ளப்பட்டார். அப்ப நடந்தது என்ன இங்க பாருங்க. அடுத்தது he was எடப்பாடி பழனிசாமி வந்து he was facing accountability but he did not have authority. ஆனா அதே இவங்க கிரிஜா வைத்தியநாதன் he was chief secretary, கூப்பிட்டு கேட்கறது இல்லை எப்படி நீங்க செஞ்சீங்கன்ட்டு, அதை கேட்க முடியல. ஏன்னா she was wielding authority without accountability. ஒரு அபிஷியல்ஸை கண்ட்ரோல்ல வச்சுக்க முடியாத சீஃப் மினிஸ்டர், மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர் யாரா இருந்தாலும் சரி, அவர்கள் வந்து ஒரு பகடைக்காக தான் இருப்பாங்க. பிரைம் மினிஸ்டர் 2016ஆம் ஆண்டு மோடி கையெழுத்து போடுறாரு, திடீர்னு 8 மணிக்கு அப்பியர் ஆகி 12 மணிக்கு மேல நோட்டெல்லாம் செல்லாது அப்படின்ட்டார். செல்லாதுன்னு சொல்லி he was very happy. தான் பெரிய ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்றதுக்கு நமக்கு வந்து RSS நம்மளை அனுப்பிச்சு. ஓகே, டிசிஷன் எடுத்தா சொல்லிட்டாரு. மறுநாள் பேப்பர்ல அதுக்கப்புறம் ஒரு மாசம் வரைக்கும் மக்கள் பண்ற அதையெல்லாம் டிவியில பாக்குறாரு. பார்த்த உடனே அவருக்கே ஷாக் ஆகுது. பார்த்துட்டு கேக்குறாரு, என்ன அது இவ்வளவு இருக்கு, ஏன் இப்படின்னு கேட்ட உடனே, இல்லைங்க 80% ஆஃப் த கரன்சிஸ், 84% ஆஃப் த கரன்சி நோட்டு 500 ரூபாயும் 1000 ரூபாயும் தான். நாம அதை வந்து டிமானிட்டைஸ் பண்ணிட்டதுனால மக்கள் எல்லாருக்குமே அந்த பிரச்சனை இருக்கு. என்கிட்ட இதை நீங்க சொல்லவே இல்லையே அப்படிங்கிறார். அவர்கிட்ட சொல்லல. ஒருத்தருக்கு ஒன்னும் அவர் இபிஎஸ்க்கும் அவர் மோடிக்கும் ஒன்றும் வித்தியாசமே கிடையாது. 2 பேருமே வந்து தெரியாமல் விளைவுகள் கையெழுத்து போட்டுட்டு சீஃப் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர் இருந்துட்டு இருக்காங்க. ஒரு டெப்டி தாசில்தார் வந்து ஷூட்டிங் ஆர்டர் கொடுத்தாருன்னு கடைசியில் சொல்றாங்க. அதை பத்தியான இன்வெஸ்டிகேஷன் இன்னை வரைக்கும் முடியல. ஆனா இதே 2016 குஜராத் போராட்டம், பெரிய கலவரம் நடக்குது, அதை பத்தி ரிப்போர்ட் கொடு அப்படின்னாங்க. 3 மாசத்துல ரிப்போர்ட் கொடுத்தாங்க. ஆனா இது 2018 இன்றைய வரைக்கும் ரிப்போர்ட் இன்னும் வரல. இத பாருங்க, இது வந்து வினோத் மேத்தா அவர் எழுதுனது, அவுட்லுக் எடிட்டர். 94ல இருந்து அவர் இறந்து போற வரைக்கும் அவர் வந்தார். அவர் சொல்றாரு, இதுல நான் வந்து 88ல இண்டிபெண்டன்ட்னு ஒரு நியூஸ் பேப்பர் நடத்திட்டு இருந்தேன். நல்லா இருக்கும் நியூஸ் பேப்பர். எனக்கு பெஸ்ட் எடிட்டர், வெரி பிராக்மேட்டிக், நார்த் இந்தியன் பாயிண்ட்ல அவர் நல்ல வந்து இருந்தவர். ஒருத்தர் வந்து பிராங்க் மொரேஸ், பெஸ்ட் எடிட்டர்ஸா இந்த கடந்த 70 ஆண்டுகள இந்த 2 பேர் தான் சிறந்த எடிட்டரா நான் வந்து ஐ எம் ரேட்டிங் தம். அதுல வந்து எடிட்டரா இருக்கார் நியூஸ் பேப்பர், டெய்லி நியூஸ் பேப்பர்.
அப்ப வந்து ஒரு பேப்பர் வந்து விழுது. என்னன்னு கேட்டா ரா அமைப்பினுடைய உள்ளுக்குள்ள ஒரு இன்டர்னல் டிஸ்கஷன்ஸ் நடக்குது. அந்த பேப்பர் லீக் ஆகி இவர்கிட்ட வந்துருச்சு. ஒரு ஜேர்னலிஸ்டுக்கும் தெரியும் ஸ்கூப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு. ஸ்கூப், SCOOP, ஸ்கூப்ங்கிறது வந்து உங்களுக்கு மற்றவங்களுக்கு கிடைக்காத நியூஸ், தனக்கு முக்கியமான நியூஸ் கிடைச்சிருச்சுன்னா அந்த நியூஸ் அது பேர் நிறைய ஸ்கூப் கொடுக்க அந்த பேப்பருடைய தரம், மதிப்பு இதெல்லாம் அதிகமாகும். பெரிய கிடைச்சிருச்சுன்னு இவருக்கு ஆச்சரியம். அது பார்த்தாரு. அதுல என்னன்னா 1977 அதாவது மொரார்ஜி தேசாய் பிரைம் மினிஸ்டரா இருக்கார். அந்த பீரியட்ல அமெரிக்காவில் வந்து சைமர் ஹர்ஷ் அப்படின்ட்டு ஒரு ஜேர்னலிஸ்ட், ரொம்ப ஃபேமஸ். அவர் தான் மைலாய் அப்படிங்கிற வியட்நாமில் மைலாய்ங்கிற ஊருக்கு போய் அங்க அமெரிக்க ராணுவம் அந்த மக்களை எப்படி கொன்று குவித்தது அப்படின்னு போய் அதை இன்வெஸ்டிகேட் பண்ணி அதை ரிப்போர்ட் அங்கேன்னு தந்தாரு. அது வாஷிங்டன் நியூஸ் வர பப்ளிஷ் பண்ணிச்சு. அமெரிக்கன் ஐயா வேற நாட்டுல போய் பொதுமக்களை சொல்லுங்க ஐயா. விட்டு விட்டு வருதுங்க, ஒலி விட்டு விட்டு வருது. நல்லா கேக்குத நீங்க பேசுறது? உங்களுக்கு எங்களுக்கு கேட்கும்போது விட்டு விட்டு வருது. ட்ரை பண்ணுவோம். நான் நேற்று கூட போய் கேட்டேன், அங்க BSNL நல்லா தான் இருக்கு அப்படின்னாங்க. சரி நான் பாக்குறேன். இப்பதான் இந்த மொரார்ஜி தேசாய் பத்தி சொல்லும் போது தான் விட்டு விட்டு வருது. இப்ப கிளியரா வருது. நான் கம்ப்ளைண்ட் பண்ண அவங்க கிட்ட கரெக்டா இருக்குன்னு சொன்னாங்க. அதனாலதான் நான் வந்து முந்தா நாள் போய் சொன்னேன் ஸ்பெசிஃபிக். ஓகே வில் சி லேட்டர். நான் வந்து இதை டெவலப் பண்ணி வேற எதாவது மாத்திக்கிறேன். அந்த சைமர் ஹர்ஷ் அமெரிக்காவில் ஒரு பேப்பர்ல ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாரு. இந்திரா காந்தி அமைச்சரவையில், அதாவது எமர்ஜென்சிக்கு முன்னாடி இவர் மினிஸ்டரா இருக்கிறார், பினான்ஸ் மினிஸ்டரா இருந்தார். யாரு? மொரார்ஜி தேசாய். CIAவுக்கு, அமெரிக்காவில் இருக்க CIAங்கிற அந்த உளவு நிறுவனத்திற்கு மோல் அதனுடைய உளவாளியாக இந்திரா காந்தி கேபினெட்ல ஒருத்தர் இருந்தார். அவரு மொரார்ஜி தேசாய்ன்னு சொல்லி ரிப்போர்ட் பண்ணிட்டாரு. அமெரிக்காவில் அமெரிக்கன் மேகசன்ஸ்ல வந்துருச்சு. இந்திரா காந்தி ஆட்சி நடக்கும் பொழுது இந்திரா காந்தி அமைச்சரவையிலேயே CIAவுக்கு இவர் உளவாளியாக இருந்தார். ஹி வாஸ் எ மோல் அது CIA இந்த இந்திரா காந்தி கேபினெட். உடனே மொரார்ஜி தேசாய்க்கும் வருது, நான் கேஸ் போட போறேன்னு போட்டாரு. அந்த கேஸ் கடைசி வரைக்கும் வரல, ஹியரிங் ஃபைனல்ஸுக்கு. அப்புறம் மொரார்ஜி தேசாய் எடுத்து போயிட்டாரு, அவரு சைமர் ஹர்ஷும் போயிட்டாரு. 2 பேரும் இல்லை. இப்போ இந்த இதுல 1988 அந்த கேஸ் அங்க பெண்டிங்கா இருக்கும்போது திடீர்னு இவரு வினோத் மேத்தா அவனுடைய நியூஸ் பேப்பர் ஆபீஸ்ல இவர் டேபிளுக்கு முன்னாடி பேப்பர் வருது. ரா அமைப்பு இதை பத்தி ஆராய்ச்சி பண்ணிருக்கிறாங்க. பண்ணிட்டு யாருன்னு இன்வெஸ்ட் பண்ணதுல இது மகாராஷ்டிராவில் ஒரு மிகப்பெரிய லீடர், அவரு தான் இதை செய்தார் என்பது ரா கண்டுபிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி இதை வந்து ஃபர்தர் நடவடிக்கை எடு அப்படிங்கிற மாதிரி ஒரு நோட்டு ஒன்று வந்திருக்குது. அது இன்டர்னல் நோட்டு, ராவுனுடைய டிபார்ட்மெண்டோட இன்டர்னல் நோட்டு லீக் ஆகி இவர் டேபிள்ல வருது. அதை பார்த்த உடனே இவருக்கு ஒரே ஆத்தன்டிக்கா இருக்குது. ஆஹா, ராவிலே கண்டுபிடிச்சிருக்காங்க, இது வந்து மொரார்ஜி தேசாய் இல்லை. அப்ப யாரு அன்னையில இருந்து OB சவான், மகாராஷ்டிராவில் மிகப்பெரிய லீடர். OB சவான் தான் அந்த CIA வந்து உளவாளியாக இருந்திருக்கிறார் அப்படின்ட்டு இவரு என்ன பண்ணாரு, எடுத்து OB சவான் வாஸ் த மோல்னு சொல்லி இண்டிபெண்டன்ட் மேகசின் நியூஸ் பேப்பர்ல வந்து பப்ளிஷ் பண்ணிட்டார். ரிலையிங் அப்பான் த ரா ரிப்போர்ட். கடைசியில தெரியுது சவான் இல்லை அப்படிங்கறது அதுக்கப்புறம் தெரிஞ்சிச்சு இவருக்கு. அது மட்டும் இல்ல, மொரார்ஜி தேசாய் பேரை காப்பாத்துவதற்காக ரா அதிகாரிகள் சேர்ந்து கொண்டு தவறாக ஒரு பொய்யாக ஒரு டாக்குமெண்ட்டை தயாரிச்சு இதே பிளான்ட் த நியூஸ். எவ்வளவு நிறுவனங்கள் என்ன செய்யும், they will be planting the news. இப்படி ஒரு நியூஸை போட்டு நியூஸ் கொடுத்துரு அவன் போட்டுட்டு உட்காந்துருவான், மக்கள் இருப்பாங்க போய் செய்திகளை. இட் வாஸ் அ பிளான்ட் அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு. தெரிஞ்ச உடனே இவர் என்ன செஞ்சார், சாரி வந்து OB சவான் வந்து பேரை போட்டேன்,
நான் வந்து ராவோட நோட்டை நம்பி நான் தான் செஞ்சுட்டேன், அது உண்மை அது அல்ல, ஏமாற்ற மன்னிக்கவும் சொல்லி பேப்பர்ல எழுதிட்டார், போட்டு பப்ளிஷ் பண்ணிட்டாரு. நெக்ஸ்ட் டே he resigned. இந்த லாஸ்ட் லைன் அதுதான் இதுல. ஆஃப்டர் த அப்பாலஜி appeared, I resigned. இதை இருக்கும் படிக்க முடியாது அவங்களால. சி லைன், a day after the appeared அப்படிங்கிறாரு யாரு, வினோத் மேதா. இதை வந்து இந்த நிகழ்ச்சிய அவுட்லுக்ல இவர் எழுதினார். இப்ப அபிஷியல்ஸ் ஒரு அமைப்புக்கு மொரை தேசாய பாதுகாப்பதற்காக சவான மாட்டு விட வேண்டிய அவசியம் என்ன? பிரிஜேஷ் மிஸ்ரா இவர் வந்து கேபினட் செக்ரட்டரியா வர்றார் வாஜ்பாய் பீரியட்ல. அவர் வந்தா தன்னுடைய ஆளுங்களா அப்பாயின் பண்றாரு. எங்க எல்லா கண்ட்ரிக்கும் டிப்ளமேட்ஸ், அம்பாசிடர்ஸ் எல்லாம் அப்பாயின் பண்றாரு. இதுல என்னன்னு கேட்டா, லீவிங் த MEA, மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸுக்கே தெரியாதுன்னே தெரியாது, அந்த மாதிரி ஆக்கிட்டு இருந்தார். அதுதான் ரிக்கிங் த PMO அப்படின்னு எடிட்டோரியல் இது கவர் ஸ்டோரியாவே இந்த நிகழ்ச்சியை போட்டு அவுட்லுக் மேகசின் பப்ளிஷ் பண்ணிச்சு பிரிஜேஷ் மிஸ்ரா. இந்த பிரிஜேஷ் மிஸ்ரா என்ன பண்ணா தெரியுமா, அவுட்லுக் மேகசின் வந்து பிஜேபிக்கு எதிராக எழுதுகிறது அப்படின்னு சொல்லிட்டு அவுட்லுக் மேகசின் பப்ளிஷ் பண்றது வந்து ரஹேஜா பில்டர்ஸ் அப்படிங்கிறவங்க பெரிய பில்டர் அந்த இது நார்த்ல, அவங்க ஆபீஸ்ல ரைடு விட்டார். யாரு, பிரிஜேஷ் மிஸ்ரா, கேபினட் செக்ரட்டரி. உடனே இவரு போய் அவுட்லுக் மேகசின், நான் பத்திரிகை நடத்துறேன், நீ என் மேல ரைடு விட்டுருக்கணும், அது எதுக்கு அவங்க ஓனர் பப்ளிஷ் பண்றாங்கிறத எதுக்காக அங்க போய் ரைடு அப்படின்னு நேரா போய் வாஜ்பாயிட்ட போய் கேட்கும்போது, வாஜ்பாய் அப்படியா நடந்துச்சு அப்படிங்கிறார். அதை செஞ்சது முழுக்க முழுக்க இந்த பிரிஜேஷ் மிஸ்ரா. இதெல்லாம் பத்தி நிறைய எழுதியிருக்கிறார் அவுட்லுக் மேகசின்ல. அபிஷியல்ஸ் தங்களுடைய விருப்பத்துக்கு நாட்டையே ஆட்டி வைப்பார்கள். இத வந்து எஸ் மினிஸ்டர்லயே சொல்றாங்க. எஸ் மினிஸ்டர் அந்த சபார்டினேட் ஆபீசர் இருக்காரு இல்லையா, அவருக்கு சொல்லுவார் இந்த செக்ரட்டரி, நம்ம மினிஸ்டர் வந்து எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் வெளியுறவுத்துறை இருக்கார், வெளியுறவுத்துறையில நாம தான் டிசைட் பண்ணணும். மினிஸ்டர் எதுக்குங்க கேட்பாரு ஜூனியர். மினிஸ்டர் எதுக்குன்னு கேட்டா, நம்ம மினிஸ்டருக்கு எவ்வளவு வேணும்னு சொல்லி அந்த கிராண்ட்ஸுக்காக கேபினெட்ல ஆர்கியூ பண்ணி பணம் வாங்கி தருவார். அதுக்காக தான் மினிஸ்டர். டெசிஷன் எடுக்கிறதெல்லாம் ஃபாரின் பாலிசி இஸ் டூ பிக் எ திங் டு பி லெஃப்ட் டு தி மினிஸ்டர். இட் இஸ் வி ஹூ ஷுட் டிசைட் அப்படிம்பார். அதே மாதிரி இவரு அந்த வேலை செஞ்சுட்டு இருப்பார் பிரிஜேஷ் மிஸ்ரா. இது அடுத்தது பாருங்க, இது வந்து துக்ளக் மேசன்ல வந்த ஒரு கேள்வி பதில். அந்த கேள்வி என்னங்கிறத அடுத்ததுல பெருசா போட்டிருக்கேன். இலங்கைக்கு சர்வதேச அமைதி படையை அனுப்ப வேண்டும் என்று கருணாநிதி கூறியிருப்பதை பற்றி, இதெல்லாம் 1985 நடக்குது. கேள்வி கேட்கிறாங்க, இலங்கைக்கு சர்வதேச அமைதி படையினா யுனைடெட் நேஷன்ஸ் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் இதை அனுப்ப வேண்டும் என்று கருணாநிதி சொல்லியிருப்பதை பற்றி நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்டேன். அதுக்கு பதில் சொல்றாரு, இதுக்கு ஜெயவர்தனை சம்மதிக்க வைக்க முயற்சி எடுப்பதில் தவறில்லை, இது மரபை ஒட்டியதே. வேர்ல்டு முழுக்க ஒரு நாட்டுல வந்து தகராறு நடக்குது, மக்களுக்குள்ள பிரச்சனைகள் நடக்குதுன்னா அமைதி நிலவ வேண்டும் என்றால் ஐநா சபையினுடைய பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் தான் அனுப்பணும். கொசாவால பிரச்சனை வந்துச்சு, யுஎன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் தான் போச்சு 1999ல. UNPKF நெட்ல அடிச்சு பாருங்க, எந்தெந்த நாடுகளுக்கெல்லாம் அவங்க போனாங்கன்னு தெரியும். அவங்கள வர விடாமல் IPKF அனுப்புனது இந்திய அரசு அதிகாரிகள் தமிழர்களுக்கு எதிராக எடுத்த நடவடிக்கை. அதுல ஏன் யுஎன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் போயிருந்துச்சுன்னா இந்த பிரச்சனைகள் வந்திருக்காது, பல பிரச்சனைகள் வந்திருக்காது. அங்க உண்மையாக பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் ஆகது இருந்திருக்கும். ஆனா ஏன் IPKF போச்சு? யுஎன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸை விட IPKF எந்த விதத்தில் சிறந்தது என்று நீங்கள் முடிவெடுத்தீர்கள்? உங்க ஆபீஸ் நோட்ல டிஸ்கஸ் பண்ணிருப்பீங்களே, என்ன செஞ்சீங்க? அதை கேட்டோம்னா இவர்கள் எதற்காக இந்த வேலைகள்லாம் செஞ்சாங்கிறது தெரியும் நமக்கு. இப்ப காஷ்மீர் பிரச்சனை இல்ல, இட்ஸ் பைலேட்டரல் இருந்துறீங்க. நான் எங்களுக்கும் சைனாவுக்கும் உள்ள பிரச்சனை, எங்களுக்கு பாகிஸ்தான் பிரச்சனை பைலேட்டரா தீர்த்துக்கிறோம். ஓகே, இலங்கை பிரச்சனை இல்ல, நீங்க பைலேட்டரலா நீங்க தீர்ப்பதற்கு என்ன இருக்கிறது அங்கே?
அதனாலதான் இவங்க வந்து பிராமின் இன்ட்ரெஸ்ட முக்கியமா வைக்கிறாங்களே தவிர நேஷனல் இன்ட்ரெஸ்ட வந்து செகண்டரியா கருதி கொண்டிருக்கிறார்கள் இன்றைய மத்திய அரசில் உள்ள அதிகாரிகள். இது நாட்டு நலனுக்கு உகந்தது அல்ல. அதனால எவ்வளவு பேர் எவ்வளவு பாதிப்புங்கிறத பத்தி அவங்க கவலைப்பட தயாரா இல்லை. அதனால அரசு அதிகாரிகள், ஆனா இதை பத்தி மினிஸ்டர்ஸ்க்கு தெரியும். ஒண்ணும் இல்ல, சின்னதா எடுத்துங்க, ராஜீவ் காந்தி ஆட்சிக்கு வர்றார் பிரைம் மினிஸ்டரா ஸ்ட்ரைட்டா. கச்சத்தீவுல வந்து பக்கத்துல மீன் பிடிச்சாங்கன்னு மீனவர்கள் கொல்லப்படுகிறார்கள். ஏன் எப்படி கொல்லலாம் இவங்களேன்னு கேட்கிறாரு. கச்சத்தீவருடைய ஹிஸ்டரி எடுத்து பார்க்கும்போது இல்லையே, கச்சத்தீவை கொடுத்து தப்புங்கிறாரு சொன்னார் ராஜீவ் காந்தி. அவரை கன்வின்ஸ் பண்ணி இல்ல இல்ல இந்த காரணங்களுக்கான கச்சத்தீவை பத்தி பாத்தீங்கன்னா 1974 கொடுத்த அக்ரிமெண்ட் தமிழ்நாடு கடைசி வரைக்கும் இருக்குது. ஆனாலும் கூட அது இந்திரா காந்தி எப்படி கிண்டல் பண்ணாங்கிறதெல்லாம் அடுத்த இருக்கு. 1973 இங்கிருந்து இலங்கைக்கு போகும்பொழுது அப்பவும் கச்சத்தீவு அங்க கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லித்தான் அனுப்புறாரு இங்க ஆஸ் சீஃப் மினிஸ்டர் கலைஞர் சொல்றாரு. தமிழ்நாட்டுல அவங்க கவலைப்படுறது வேற இருக்கலாம், ஆனா நாங்க அதுக்கு கவலைப்பட முடியாதுன்னு சொன்னாங்க அந்த அம்மா. சொல்லிட்டு 74 ஹேண்ட் ஓவர் பண்றாங்க. ஆனா அப்பவும் கூட ஒரு கிளாஸ் இருந்துச்சு, அங்கே கச்சத்தீவில் போய் மீன் பிடிப்பத மீன் வலையை காய போடுவதற்கு இந்திய தமிழர்களுக்கு உரிமை உண்டுன்ற ரெக்கார்டு இருக்கு. அங்க வருஷா வருஷம் கோயில் திருவிழாவுக்கு போவதற்கு இந்திய தமிழர்களுக்கு உரிமை உண்டுன்னு அதுல ரெக்கார்டு இருக்குது 1974. அதனால அந்த அங்க கிட்டக்கையே போனா சுட்டுருவேங்கிறதெல்லாம் அந்த ஆள் சொல்ல முடியாம இருந்துச்சு. ஆனா 1976 எமர்ஜென்சி பீரியட்ல ஸ்ட்ரைட்டாவே ஸ்ரீலங்கன் அபிஷியல்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அபிஷியல்ஸ் இவங்க பேசி அந்த உரிமையை வேண்டாம். எங்க இலங்கையும் இந்தியாவும் 2 பேரும் கோர்ட்டுக்கிட்ட பைலேட்டரல் அக்ரிமெண்ட்ல இந்த உரிமை உண்டு இந்தியாவுக்குன்னு சொல்லி கையெழுத்து போடுறீங்க. அங்க வந்து அதுவும் அந்த நாடு ஒத்துக்கிட்ட பிறகு இல்ல எங்களுக்கு அந்த உரிமை வேண்டாம்னு நீங்க வந்து விட்டு தர வேண்டிய தேவை என்ன? இன்றைய வரைக்கும் இத்தனை உயிர்கள் செத்து இருக்கிறதுக்கு காரணம் 1976 அந்த கச்சத்தீவுல 74 இலங்கையே ஒத்துக்கொண்ட உரிமையை வேண்டாம் வேண்டாம் நீயே இதையும் வச்சுக்கோன்னு இந்திய அரசு அதிகாரிகள் சொன்ன காரணம் தான். இட்ஸ் ஆன் ரெக்கார்ட். ஜனவரி 2076 வந்து கலைஞருடைய ஆட்சியை டிஸ்கஸ் பண்றீங்க, பிப்ரவரி இதுல வந்து கையெழுத்து போடுறீங்க. ஆனா அதுக்கு டோட்டலி எகென்ஸ்டா 3 பிகான்னு ஒரு லேண்ட் இருக்குது இங்க. 3 பிகான்னா நம்ம ஊர்ல குழியெல்லாம் சொல்றோம்ல, அந்த மாதிரி ஒரு அளவு அது. பங்களாதேஷுக்கும் இந்தியாவுக்கும் உள்ள பார்டர் ப்ராப்ளம் 3 பிகா லேண்ட். அங்க என்ன செஞ்சிருக்காங்க, இந்தியா ஹேண்ட் ஓவர் பண்ணுது. ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது அத உரிமையை விட்டு தந்தல, ₹1 வருஷா வருஷம் நீங்க பணம் தரணும், லீஸுக்கு விடுறோம்னு கொடுத்தாங்க. ஏன் அதை ஏன் இங்க செய்யல? கச்சத்தீவுல தமிழர்களை தொடர்ந்து மத்திய அரசுல இருக்க அந்த அதிகாரிகள் தொடர்ந்து சித்திரவதை செய்து கொண்டிருக்கிறார்கள். பாருங்க, ஃபுல்லே சொல்றாரு 1800s அந்த பீரியட்ல இங்க என்ன நடக்குது கிராமங்கள்ல. நீங்க இங்கிலீஷ்காரங்க இருக்கீங்க, மிஷனரி இருக்கீங்க, ஸ்காட்டிஷ் மிஷனரி இருக்கீங்க, உங்களுக்கு மராத்தி அதுல யாராருக்கு மராத்தி தெரியுதோ அவங்க எல்லாம் நீங்க வாங்க வந்து வில்லேஜஸ்ல செட்டில் ஆகுங்க. அங்க பாருங்க, அங்கதான் ஒவ்வொரு வில்லேஜும் இருக்க குல்கர்ணின்னா என்னன்னு கேட்டா நம்ம ஊர்ல இருக்கிற கணக்கபில்ல. அந்த காலத்துல ஒவ்வொரு ஊர்ல எனக்கு குல்கர்ணி, மத்த பிராமின் அபிஷியல்ஸ் எல்லாம் அவங்க என்ன செய்யறாங்கன்னு பாருங்க, எங்களால வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறார். யாரு? ஃபுலே. இது எங்க ரெக்கார்ட் ஆயிருக்குதுன்னு கேட்டா ஹிஸ்டரி ஆஃப் ஃப்ரீடம் மூவ்மெண்ட் ஆஃப் இந்தியான்னு ஒரு புத்தகம். அந்த புத்தகத்துல 7-8 வால்யூம் இருக்குது. அது வால்யூம் 2ல பேஜ் நம்பர் 274 இது இருக்கு. அந்த புத்தகம் அந்த புத்தகத்தை கம்பைல் பண்ணவர் யாருன்னா தாராச்சந்த். அந்த புத்தகம் யாரு பப்ளிஷ் பண்ணிருக்காங்கன்னு கேட்டா பப்ளிகேஷன் டிவிஷன் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. அந்த புத்தகம் பெரியார் திடல்ல லைப்ரரியில இருக்கு. தாராச்சந்த் பப்ளிக் வரிசையா 8 வால்யூம் எடுத்து பாருங்க. கவர்மெண்ட் பப்ளிஷ் பண்ண புக்லயே இது இருக்கு. அது வில்லேஜ் லெவல்ல இருந்தா வில்லேஜ் லெவல்லையும் ஹராஸ்மெண்ட் தான். நீங்க அதனால இங்க வந்து காப்பாத்துங்க, வில்லேஜ் லெவல்ல வாங்க அப்படின்னு சொல்லி ஃபுல்லே வந்து கூப்பிடுற லெவல்ல தான் இவங்க வச்சிருந்தாங்க பியூரோக்ரசி. டெல்லி யூனிவர்சிட்டியில பியூரோக்ராட்ஸ் அவங்க என்ன செய்யறாங்க, கவர்மெண்ட் தானே, கவர்மெண்ட் சட்டத்துல RSS ஜமாயத் இஸ்லாமிய 2மே வந்து யாரும் மெம்பர் ஆகக்கூடாது கவர்மெண்ட் அபிஷியல்ஸ்னு கான்ட்ராக்ட் ரூல்ஸ்லயே இருக்குது சர்க்குலர். அதை பத்திலாம் கவலைப்படல. டெல்லி யூனிவர்சிட்டி அபிஷியல்ஸ் abandoned all discretion, began wooing the RSS openly. சொல்றது யாரு? RSSல அவுட்லுக் மேகசின்ல 21/9/2015 வந்திருக்குது. ஐயா சொல்லுங்க.
நேரம் ஆகிட்டு இருக்கா? 9:30 இதான் முடிச்சேன். இது கோடு ஆரஞ்சு. இது வந்து அவுட்லுக் மேகசின்ல இது வந்தது. ஜஸ்ட் உங்களுக்கு காமிக்கிறேன், கிளிக் பண்ணா வரும். அதே மாதிரி புட்டின் அவர் சொல்றாரு, ஜார்ஜியா 2008 ஜார்ஜியாவை தூண்டி விடுறது அமெரிக்கான்னு சொல்றாங்க. இல்ல, அமெரிக்கன் புஷ் நல்லவர் தான், நேர்மையானவர். ஆனா அவருடைய ஆலோசகர்கள் தான் இந்த மாதிரி கிளப்பி விடுறாங்க. இட் இஸ் த கோர்ட் விச் மேக்ஸ் த கிங். கோர்ட் டிசைட் த கிங் ஷுட் நாட். கிங் வந்து கோர்ட் என்ன சொன்னச்சோ அதை தான், கீழே இருக்க அஃபீஷியல் சொல்றாங்களோ அதை தான் வந்து அரசர் கேட்க வேண்டிய சிச்சுவேஷன் உருவாகுது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதனால பியூரோக்ரசி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த பியூரோக்ரசி எப்படி வந்து கண்ட்ரோல் பண்றோம் அப்படிங்கிறது தான் வந்து அமைச்சர்களுடைய திறமையையும், அமைச்சர்கள் வந்து உண்மையிலேயே மக்களுக்கு சேவை செய்யணும்னா அதிகாரிகள் தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும். அதிகாரிகள் அளவுக்கு மீறி ஆடுவதற்கு, அவர்கள் சட்டத்துக்கு மீறாக செயல்படுவதற்கு விட்டுவிடக்கூடாது. பாருங்க, அந்த மாதிரி இது காலங்காலமா இந்தியாவில் நடக்கிறதுன்னு கேட்டா சொல்றாரு யாரு, ஹோம் மினிஸ்டர் சிஎம் சுந்தரம். அவர் வந்து ஹோம் மினிஸ்டர் கேரளா. அது மட்டும் இல்லாம பிராமின் அசோசியேஷன் லீடர் கேரளாவுக்கு. Whether it was during the rule of Mughals or British rule, the power was only in our hands. Although we were not ruling the nation, we had the power to conduct the rulers. இப்படிதான். அதனால அபிஷியல்ஸை எப்படி கண்ட்ரோல் பண்றது அப்படிங்கறத வந்து முதல்ல கத்துக்கணும். அமைச்சர்களுக்கு அதுக்காக ப்ராப்பராக ட்ரைனிங் தரணும். தரும்போதுதான் வந்து நாடு உண்மையிலேயே எலக்டட் ரெப்ரசன்டேட்டிவ் கீழே இருக்கும். ரெண்டாவது, இந்த ராங்கிற அமைப்பு இருக்கு இல்லையா, ராங்கிற அமைப்பெல்லாம் வந்து கவர்மெண்ட் கண்ட்ரோல், உண்மையாக நாட்டு நலனுக்காக செயல்படணும்னா இதை மானிட்டரிங் பாடி, ஒரு மல்டி பார்ட்டி மானிட்டரிங் பாடி இருக்கணும். அது ஒன்றும் கஷ்டம் இல்லை. ஒவ்வொரு கட்சியிலேருந்து 2 எம்பியை கூப்பிட்டு ஒரு 10 பேர் வச்சுக்கிட்டு அவங்க இந்த கமிட்டிஸை வந்து, இந்த ரா அமைப்பு, எலெக்ஷன் கமிஷன், இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் இதெல்லாம் எப்படி செயல்படுது அப்படின்னு மானிட்டர் பண்றதுக்கு வச்சிருந்தாங்கன்னா நிச்சயமாக இந்த ஆஃபீஸை கண்ட்ரோலுக்கு வச்சிடலாம். ரான்னு பேரு, ராவில் இன்னைக்கு எப்படி அப்பாயின் பண்றாங்கன்னா கம்ப்ளீட்டா இது, அதாவது எக்ஸப்ட் சர்டன் இஷ்யூஸ், இது டாமினேட்டட் பை பிராமின்ஸ். டெல்லியில இதுக்கு பேரு ரிலேட்டிவ்ஸ் அண்ட் அசோசியேட்ஸ் விங்னு பேரு. ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங்க்கு ரிலேட்டிவ்ஸ் அண்ட் அசோசியேட்ஸ் விங். ரிலேட்டிவ்ஸ் ஒன்னாந்து போட்டுப்பாங்க வேலைக்கு. அது இதை வந்து அர்த்தசாஸ்திரத்துல சாணக்கியன் சொல்றான், உளவுத்துறைக்கு பிராமின்ஸ் மட்டும்தான் அப்பாயின் பண்ணணும். அன்னைக்கு சொன்ன இன்னை வரைக்கும் நடந்துகிட்டு இருக்குது. இவங்க ஆட்சிக்கு வந்தா 2015லயே உளவுத்துறையை தான் ஃபர்ஸ்ட் 2015 வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணாங்க. யார் டாக்டர் முதற்கொண்டு இல்லை, டாக்டர் வெவ்வேறு இதில் இருக்கவங்க எல்லாம் உளவுத்துறையில கொண்டு வந்து அந்த அதில் யாரை நீங்க அப்பாயின்மெண்ட் வச்சிருக்கீங்கன்னா அதெல்லாம் பார்க்க முடியாது. ரிசர்வேஷன்லாம் நீங்க பார்க்க முடியாது அங்க. இந்த பாருங்க, எக்ஸ் ஐஜி போலீஸ் மகாராஷ்டிரா அவர் சொல்றாரு, பிராமின் போலீஸ் கண்ட்ரோல் ஐபியை கண்ட்ரோல் பண்றவங்க பிராமினிஸ் போர்சஸ். 1977 ஆரம்பிச்சு ஸ்டேட் கவர்மெண்ட்டை பிளாக்மெயில் பண்றதுதான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஐபியினுடைய வேலை. இந்திரா காந்தி வந்து நான் மறுபடியும் தேர்ந்தெடுப்பேன்னு சொல்லி கொண்டு சொல்றாரு இவரு எம்ஜிஆர். மொரார்ஜி தேசாய் பிரைம் மினிஸ்டர். அப்ப என்ன பண்றாங்க, மொரார்ஜி தேசாய் கூப்பிடுங்க, டெல்லி போறாரு. டெல்லி போறப்ப மொரார்ஜி தேசாய் பாக்குறாரு. மறுநாள் வந்து இந்திரா காந்தி அம்மையாரை பார்த்துட்டு வர்றதா பிளான் ப்ரோக்ராம். அவங்கள தஞ்சாவூர்ல நிக்க வைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தஞ்சாவூர்ல போஸ்டர் எல்லாம் அடிச்சுட்டாங்க, நான் தஞ்சாவூர்காரன். அப்ப இவங்க வந்து மொரார்ஜி தேசாய் பார்த்தோன்னா சொல்றாரு, பாருங்க, நீ இந்திரா காந்தியை வந்து சப்போர்ட் பண்றதுனா பண்ணு, இல்ல எங்களை சப்போர்ட் பண்றதுனா பண்ணு, ஆனா 2 பேரையும் சப்போர்ட் பண்றேன்னு சொல்லி டபுள் ரோல் அடிக்கிறதெல்லாம் சினிமாவோட நிறுத்தி ஜஸ்ட் சி தட்னு ஒரு டேபிள்ல ஃபைல தூக்கி போடுறாரு. அந்த ஃபைல பாக்குறாரு. பார்த்த பிறகு என்ன பண்றாரு தெரியுமா, மறுநாள் இந்திரா காந்தியை பார்க்காமலே வந்துடுறாரு. டெல்லியில இருந்து நேரா சென்னைக்கு வந்துடுறாரு. இந்திரா காந்தி அம்மையாருக்கு இவர் ஆதரவு தரவும் இல்லை, ஒன்றும் இல்லை. இதுல நடந்தது இந்த நியூஸ் பேப்பர்ல பாத்தீங்கன்னா அதை பத்தி சில செய்திகள் வந்திருக்கும். அதாவது இதுல இருந்து என்னன்னு கேட்டா, ஒவ்வொருத்தரும் செய்யற தவறுகள் என்ன, ஒவ்வொரு ஆட்சியாளரும் ஒவ்வொரு பாலிட்டிஷியனும் செய்யற தவறுகள் என்னங்கிறத கலெக்ட் பண்ணுவாங்க. ரா ஐபி எல்லாம் கலெக்ட் பண்ணி நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க, கலெக்ட் பண்ணி வச்சுப்பாங்க. வச்சுக்கிட்டு அதை வச்சு பிளாக்மெயில் பண்ணுவாங்க. அந்த பிளாக்மெயில் பாலிடிக்ஸ் தான் அன்னையில இருந்து இன்ன வரைக்கும் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி பிளாக்மெயில் பண்ணி என்னென்ன செஞ்சாங்க அப்படிங்கறதெல்லாம் வந்து இதுல இருக்குது. இன்கம் டாக்ஸ் ரைடு வந்து ராகுல் காந்தி அதை பத்தி என்ன சொல்லியிருக்கிறாரு, எப்படி வந்து 2013 வந்து சிபிஐ கேரட்ஸ் 19 places across Tamil Nadu, including the residence of DMK chief Karunanidhi son MK Stalin in Chennai. Tax evasion அதை பத்தி, the raids come to a close on the heels of DMK pulling out. எதுக்காக அந்த இந்த ரைட் நடத்தினது யாருன்னு கேட்டா காங்கிரஸ் ஆட்சியில், காங்கிரஸ் செஞ்சது. ஏன்னா காங்கிரஸ் கூட்டணியில இருந்து விலகிட்டாரு. உடனே ரைடு.
ஜெகன் மேல ரைட் பண்ணாங்க. எப்ப வந்து ஜெகன் தனி காங்கிரஸ் வச்சாரோ அப்ப. ஆக இந்த அதிகார வர்க்கம் வந்து ஆட்சியாளர்களுக்கு சார்பாக என்னென்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்காக தான் செயல்படுறாங்களே தவிர, இன்றைக்கு பாருங்க இப்ப இந்த எலெக்ஷன் டைம்ல அவங்க சந்தாமரை அவங்களோட வீடு முதற்கொண்டு எல்லாம் தான் வந்து ரைடு. ஏன் மற்ற இடத்துல ரைட் பண்ணல? வந்து there are so many other details. நான் இன்னொரு 2 minutesல முடிச்சிடுறேன். இந்த நீங்க ரிசர்வேஷன் கேட்கும்போது கீழே இருக்க ரிசர்வேஷன் எல்லாம் கிளார்க் போஸ்ட் ரிசர்வேஷன் கேட்கறதெல்லாம் சும்மா டாப் லெவல் போஸ்ட்ல தான் கேட்கணும். டாப் லெவல் போஸ்ட்ல தான் கேட்டாங்க. யாரு? ஜஸ்டிஸ் பார்ட்டி அந்த காலத்துல கேட்டது 100 வருஷத்துக்கு முன்னாடி டாப் லெவல் போஸ்ட் தான் கேட்டாங்க அவங்க. அது கொடுத்தாங்க. பர்சன்டேஜ் எல்லாருக்கும் பிரிச்சு 100% பிரிச்சு கொடுத்தாங்க. ஆளுக்கு எவ்வளவுன்னுட்டு அந்த பர்சன்டேஜ் வேற ஆகலாம். ஆனா 100% பிரிச்சுட்டாங்க. இன்னைக்கு 50% தான் சொல்லிட்டு 50% நிறுத்தி வச்சுக்கிட்டு மத்த 50 யார் எடுத்துக்கிறாங்க? அது எப்படி டாப் லெவல் போஸ்ட் எங்க போகுது? டாப் லெவல் போஸ்ட்ல ஏன் ரிசர்வேஷன் இல்லைன்னு சொல்றாங்க அப்படிங்கறதெல்லாம் பாத்தீங்கன்னா அதனுடைய ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் டீடைல்ஸ் இருக்குது. கோர்ட் கேக்குது, கேன் கோட்டா என்ன காலங்காலத்துக்கு வந்து ரிசர்வேஷன் இருக்குமான்னு கேக்குறாங்க. பாருங்க, ஏன்னா அந்த ஜுடிஷியலி ரிசர்வேஷன் வேணுங்கிறது தான் நம்மளுடைய கோரிக்கை. சுவிட்சர்லாந்துல 4 குரூப் பீப்புள் இருக்காங்க. அவங்க பர்சன்டேஜ்க்கு ஏற்ற மாதிரி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் வரைக்கும் பர்சன்டேஜ் நம்பர் கொடுத்து பிரிச்சு வச்சிருக்காங்க இன்னை வரைக்கும். அது ஒரு அருமையான நாடு, வாழ தகுந்த நாடு. ஹியூமன் இண்டெக்ஸ் டெவலப்மெண்ட்ல அருமையான நாடாக இன்றைய வரைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனா இங்க என்ன நடந்துச்சு, இதோட முடிச்சிடுறேன். மண்டல் கமிஷன் ரிப்போர்ட் 1.5 வருஷம் அவர் இந்தியா முழுக்க சுத்தி பல பேரை பேசி ஒரு டெசிஷன் எடுத்து இவ்வளவு பெரிய ரிப்போர்ட் தராரு மண்டல். அந்த ரிப்போர்ட்டை தூக்கி கடப்புல போட்டாங்க. அதுக்கப்புறம் 1990ல ஒரு விபி சிங் வரும்பொழுது உடனே சட்டம் போடுறாரு. அதை எடுத்து வச்சு சட்டமா போட்ட உடனே ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறாங்க. போன உடனே இந்திரா சாஹனி கேஸ் ஸ்டே கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டே கொடுத்து 1.5 years கழிச்சு 92ல ஜட்ஜ்மெண்ட் தர்றாங்க. செல்லும், ஆனா கிரிமினல் லேயர் உண்டு அப்படின்னு சொல்லி ஒரு புதுசா ஒரு எலிமெண்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணி அப்ரூவ் பண்றாங்க. அந்த 1.5 years ஸ்டே இருந்துச்சு. அதே இப்ப 10% இடபிள்யூஎஸ் கோட்டா, அந்த கோட்டாவில் வந்து சட்டம் இயற்றுறாங்க. இந்தியா முழுக்க ரிசர்ச் எல்லாம் பண்ணல, ஸ்ட்ரைட்டா பார்லிமெண்ட்ல எம்பிஸ் அவங்க சேர்ந்துக்கிட்டாங்க, பண்ணாங்க. பார்லிமெண்ட் இதுல வச்சாங்க. பல கட்சிகள் சப்போர்ட் பண்ணுச்சு, சில கட்சிகள் எதிர்த்து. திடீர்னு எல்லாம் இன்னும் ஜிஃபி ரொம்ப ஃபாஸ்டா போய் கிட்டுன்னு போட்டு சட்டமாக்கிட்டாங்க. இந்த மாதிரி சட்டமாக்கிட்டாங்க, இது சட்டத்துக்கு புறமான செய்யக்கூடாதுன்னு சொல்லி கோர்ட்டுக்கு போய் ஸ்டே கேட்டா ஸ்டே தர முடியாதுன்ட்டாங்க. இன்றைக்கு 2 ஆண்டுகள் முடிந்து விட்டது. 2 ஆண்டுகளாக இது பல இடங்கள்ல இம்ப்ளிமெண்ட் ஆகிட்டு இருக்கு. நாளைக்கு இந்த சட்டம் செல்லாதுன்னு அந்த கோர்ட் சொல்லிச்சு அப்படின்னு சொன்னா அப்ப இந்த 2 வருஷம் அப்பாயின்ட் பண்ணவங்கள என்ன ஆகுறது? அது எப்படி? மண்டல் கமிஷன் ரிப்போர்ட் வந்து சட்டம் போடும்போது ஸ்டே கொடுத்த அந்த சுப்ரீம் கோர்ட் 10% இடபிள்யூஎஸ் கோட்டாவுக்கு ஏன் ஸ்டே தரல? லா ஆஃப் இன்ஜங்ஷன் புத்தகம், பெரிய புத்தகம் இருக்குது, எந்த மாதிரி சூழ்நிலையில நீங்க ஸ்டே தரணும்னுட்டு. அதில் உள்ள எல்லா ஃபார்மாலிட்டிஸும் எல்லா பாராமீட்டர்ஸும் இதுல இருக்குது. இருந்தும் கூட சுப்ரீம் கோர்ட் இந்த இதுல வந்து ஸ்டே தராதது மிகப்பெரிய அநியாயம். அந்த ஜட்ஜ்மெண்ட் வரல, ஆனா அதுக்குள்ள இந்த ஜட்ஜ்மெண்ட் வருது, இந்த மராத்தா கோட்டா ஜட்ஜ்மெண்ட் வருது. அதனால நம்ம வந்து பல இடங்கள்ல நம்மளுடைய அதிகாரம், இந்தியாவில் 95% மக்கள் உண்மையான இருக்காங்க. அதுக்கு அதிகாரம் உண்மையில அவங்களுக்கு வரணும்னு சொன்னா சுப்ரீம் கோர்ட்ல முதற்கொண்டு இல்ல அவங்களோட ரெப்ரசன்டேஷன் இருக்கணும். KR நாராயணன் சொல்றாரு, மோர் SC/ST ஜட்ஜஸ் இருக்கணும் அபெக்ஸ் கோர்ட்லன்னு சொல்றாரு 99ஆம் வருஷம். உடனே அவர் மேல பாஞ்சு என்னென்ன எப்படிப்பட்டெல்லாம் அவர் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணாங்கிறது இந்த மேகசன்ல இருக்குது. அதுல இப்போ வந்து கோவிந்த் அவரும் சொல்றாரு, பிரசிடென்ட் கோவிந்த் எக்ஸ்பிரஸஸ் கன்சர்ன் unacceptably low representation, weaker sections ஜுடிஷியல் ஹையர் ஜுடிஷியல் இல்லைங்கிறாரு. இப்ப இருக்க பிரசிடென்டே சொல்லியிருக்காருங்க, அப்பவும் கவலைப்படல. இதை பாருங்க, இவர் சொல்றாரு, யாரு? யூனியன் மினிஸ்டர் உபேந்திர குஷ்வாலா, பிஜேபிக்காரர் தான், அவரே சொல்றாரு ஆல்மோஸ்ட் நில், SC/ST பேக்வர்ட் கிளாஸஸ் வந்து ஹையர் ஜுடிஷியல்ல ஆல்மோஸ்ட் நில்ங்கிறாரு. ஓப்பன் த டோர்ஸ் அப்படிங்கிறாரு. யாரும் இன்னை வரைக்கும் ஓபன் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஆனா ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாம் விதவிதமாக வந்து கொண்டிருக்கிறது. அதனால உண்மையாக நம்ம வந்து ஒரு ஆட்சியாளர்கள் ஆட்சி நடத்தணும்னு சொன்னா அந்த கீழே இருந்து வர்றது அந்த அதிகாரிகள், என்ன அதிகாரிகள் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட உண்மையாக வேலை வாங்க தெரிய வேண்டும். அதிகாரிகள் ஏமாற்றுவார்கள், ஏமாற்றி கொண்டிருந்தார்கள், ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். அதனால அவர்களை விட இவர்கள் அதிகமாக விவரம் தெரிந்தவர்களாக இருக்க வேண்டும்.
அதற்காக ஹவ் டு கலெக்ட். அதை விஷயம் தெரிஞ்சவங்க அவங்க கிட்ட சொல்லணும். அந்த சேனல் வந்து அவங்க வச்சிருந்தாங்கன்னா நிச்சயமாக வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லாக இவங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள், அந்த அரசியல்வாதிகள் மக்களுக்கு என்ன ப்ராமிஸ் பண்ணாங்களோ அதை அவங்களால செயல்படுத்த முடியும். இல்லைன்னா இட் வில் பி வெரி டிஃபிகல்ட். ஏன்னா அஃபிஷியல்ஸ் they are concerned only about certain people, not about the entire humanity. இந்த பாருங்க, கென்யாவில் சீஃப் ஜஸ்டிஸ் வந்து எப்படி தேர்ந்தெடுக்கிறதுங்கிறதுக்கு சீஃப் ஜஸ்டிஸ் இன்டர்வியூ வைக்கிறாங்க. அந்த இன்டர்வியூவை வந்து டிவி வச்சு லைவ் ரிலே பண்றாங்க எல்லா டிவிலையும். இந்தியாவில் அந்த மாதிரி ஜுடிஷியல் செலக்ஷனுக்கும் we have to bring out. Okay, we'll see on some other occasions. There are so many other issues on the same topic. இது மட்டும் முடிச்சிடுறேன். மனுநீதியில ஒரு சென்டென்ஸ் இருக்குது. எது எது நகர முடியவில்லையோ அதையெல்லாம் நகர முடிந்தவர்களுக்கு உணவாகும். எது எதுக்கு நச்சுப்பல் இல்லையோ அது நச்சுப்பல் உள்ளவற்றுக்கு உணவாகும். எதுக்கு கை இல்லையோ அது கை உள்ளவற்றுக்கு உணவாகும். எது பயப்படுகின்றனவோ அது பயப்படாதவர்களுக்கு உணவாகும். அவன் ஒன்னே ஒன்று சொல்லாம விட்டுட்டான். எதுக்கெல்லாம் சதி செய்ய தெரியாதோ அதெல்லாம் சதி செய்ய தெரிந்தவருக்கு உணவாகும். அதனால அவன் வந்து இந்தியன் சென்ட்ரல் பியூரோக்ரசி அது வந்து இன்றைய தேதியில பல ட்ரிக்ஸ் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப ரீசெண்டாக போன வாரம் நான் பார்த்த அந்த தொழிலாளர் சட்டங்களே இந்த 3 பியூரோக்ராட்ஸ் மிக சட்டத்துக்கு புறமான முறையிலே அரசு அதிகாரிகள் பார்லிமெண்ட்டை ஏமாற்றி அவர் கொண்டு வந்த சட்டம் தான் அது. அதை நம்ம கோர்ட்லயே எழுதி கொடுத்துருக்குறோம், இந்த மாதிரி இவங்க சீட் பண்ணிட்டாங்கன்னு. லெட் அஸ் வெயிட் ஃபார் இட். லெட் அஸ் ஹோப் தட் ஆல் த elected representatives in all the states know the tricks of the bureaucracy so that they will establish the supremacy of democracy. Thank you. Sorry. 1986ல ஒரு லெட்டர் போகுதுங்க, ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்டு இங்கிலாந்துக்கு. அப்பெல்லாம் ஏர்மெயில் தான் லெட்டர். அதுல கான்சைன்ஸ் ஓட்டுன்னு ஒரு கான்செப்ட். இது வரைக்கும் இங்கிலாந்துல கான்சைன்ஸ் ஓட்டு எவ்வளவு போட்டிருக்கீங்க அப்படின்ட்டு ஒரு லெட்டர் இன்ஃபர்மேஷன் கேட்டு லெட்டர் போகுது. இங்க இந்தியாவில இருந்து ஒருத்தர் எழுதுறாரு, ஒரு பெண் எழுதுறாங்க. அப்ப வந்து மார்கரெட் தாட்சர் எங்க பிரைம் மினிஸ்டர், கன்சர்வேட்டிவ் பார்ட்டிக்கு எழுதுறாங்க. பதில் வருது ஒரு மாசம் கழிச்சு. நான் கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாட்கள் உட்கார்ந்து எல்லா ரெக்கார்டையும் பார்த்து 40 ஆண்டு வருஷத்தோட ரெக்கார்ட்ஸை பார்த்துட்டு இது அந்த பதில் கொடுக்குறாங்க. அந்த லெட்டர் முக்கியமான டேட்டா. அந்த லெட்டர் ஹெட் இருக்கு பாருங்க, அது என்ன தெரியுமா? கன்சர்வேட்டிவ் பார்ட்டி ரிசர்ச் யூனிட். அதுல ஒரு ப்ரொஃபசர் கையெழுத்து போட்டு அனுப்புறாரு. சரி, ஒவ்வொரு பொலிட்டிக்கல் பார்ட்டியும் ஒரு விங் வச்சிருக்கணும். அது வந்து ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனையை வந்து அந்த விங்க்கு அனுப்பிட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்த்துட்டு அதை மறுபடியும் வந்து தன்னுடைய டெசிஷனா எதுக்கெல்லாம் ரிஜெக்ட் பண்ணலாம். அந்த சேனல்ல வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி வச்சிருந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். டெமோக்ரஸி இஸ் வெரி எசென்ஷியல். அது உன் கடவுளை விட, உன் சாஸ்திரத்தை விட, உன் முன்னோரை விட, உன் வெங்காயம் வழக்கமாத்தை விட உன் அறிவு பெருசு. அதை சிந்தி.